Uh, okay. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh and good evening students. நான் சொன்ன மாதிரி வளமையா உங்களுக்கு கிளாஸஸ் வந்து சரியா 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கு அக்கௌண்டிங் கிளாஸ் ஈக்கிறேன்னு சொன்னாங்க. சரி சொன்னாரு 8:15 தான் முடியும்னு சொல்லி ஏதோ ஒரு இஷ்யூவால் நேரத்தோட முடியப்பட்ட போல. அதனால தான் நான் 8 மணி கிளாஸை 8:30க்கு மாத்தேன். வளமையா இல்லாட்டி உங்களுக்கு சண்டே 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சரியா பேப்பர் கிளாஸ் வந்து சண்டே சரியா 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பிசினஸ் பேப்பர் கிளாஸ். ஓகே. அப்ப இன்றைக்கு நான் பொதுவா எல்லாத்துக்கும் ஜாயின் ஆகிறதுக்கான சான்சஸ் கொடுத்தேன் நேற்று கொடுத்த மாதிரி. அப்ப நாங்க எங்களோட பிசினஸ் பேப்பர் கிளாஸ் டெஸ்ட்டுக்கு இதை வந்து புதுசாக நிறைய செட் இணைஞ்சிக்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு ஜூனுக்கு முதல் இணைஞ்சவங்களும் இருக்கிறாங்க. அப்ப நார்மலா புதுசா இணைஞ்சவங்களுக்கு சொல்லிட்டு வரேன், எங்களோட பிசினஸ் கிளாஸ் டார்கெட் என்னன்னா நாங்க ஒரு பேப்பரை ஷேர் பண்ணுவோம். மோஸ்டா அந்த பேப்பர் தான் உங்களோட அந்த பேப்பர் கம்ப்ளீட் ஆகும் வரைக்கும் அதே பேப்பர்ல தான் போவோம். இதுல டார்கெட் என்னன்னு சொன்னா 50 MCQ கொண்டு ஒரு பேப்பரை நான் ஷேர் பண்ணிக்கிறேன் சொன்னா 50 MCQ ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணணும்ன்றது எங்க டார்கெட் அல்ல. அப்ப ஒரே நாள்ல கம்ப்ளீட் பண்ணவும் ஏலா. கம்ப்ளீட் பண்ணு சொன்னா 1வது ஆன்சர் 2வது ஆன்சர் சும்மா சிம்பிளா சொல்லிட்டு போகலாம். அப்படி சொல்லி வேலையும் இல்லை. அப்படி சொல்றதுக்கு பதில் உங்களுக்கு டிரெக்டா எனக்கு ஸ்கீமை ஷேர் பண்ணி விட்டா உங்களுக்கு அதே விஷயத்த தனியா செல்ஃப் ஸ்டடி பண்ணிக்கொள்ள. வேற டார்கெட் அதல்ல. வேற டார்கெட் என்னன்னா நாங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிசினஸ் ஸ்டடீஸ்ல கிட்டத்தட்ட உங்களுக்கு 11 பாடம் 12 இருக்குது. சேம் டைம் 7 பாடம் என்னோட 13 இருக்குது. அப்ப இந்த 18 பாடத்தையும் கம்ப்ளீட்டடா உங்களுக்கு சொல்லி தரணும். சேம் டைம் 18 பாடத்திலும் எந்த கிளியரும் இல்லாம எப்படி கொஸ்டின் கேட்டாலும் பார்ட் 2ல பார்ட் 1ல இந்த 5 monthsக்கு பின்னால எப்படி கொஸ்டின் கேட்டாலும் எவ்வளவு ஹார்டா கேட்டாலும் ஈஸியா கேட்டாலும் ஃபுல் மார்க்ஸ் ஏர்ன் பண்ற மாதிரிக்கான ப்ரிப்பரேஷன் மாதிரி தான் இந்த பேப்பர் கிளாஸ் நடக்கும். அது எப்படின்னா நாங்க யூனிட் வைஸ் யூனிட்டா தான் கம்ப்ளீட் பண்றோம். உதாரணமா எங்களுக்கு நாங்க 1வது MCQ பார்த்துட்டு 1வது MCQ பின்னால நாங்க அப்படியே கம்ப்ளீட் பண்ணி கொண்டு போகல. ஒரே கிளாஸ்ல 5வது MCQ முதலாவது உதாரணத்துக்கு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் 5 MCQ பொருளியல் அறிமுகத்துல வணிக அறிமுகத்தை கேட்டிக்கிறேன். அதுக்கு பிறகு MCQ வந்து சமூக பொறுப்பு ஒழுக்க வினிமய அந்த பாடத்தை கேட்டிக்கிறான். நிலை பேரன் அபிவிருத்தி 6வது MCQ வைப்போம். அப்ப நாங்க 5 MCQ முடிச்சுட்டு 6வது MCQ போகல. அது ஒரு வேற தலைப்பு, வேற யூனிட், வேற செக்ஷன். அப்ப இதுல இப்படி ஒரே இடத்துல நாங்க ஒரே டைம்ல எல்லா கேள்வியும் கம்ப்ளீட் ஆனா உங்களுக்கு சரியான ஒரு மைண்ட் ஒன்று வராது. இந்த விஷயம் அது அங்காளிங்க எல்லா விஷயமும் சரி வரக்குள்ள ஒரு கிளியரான ஒரு மைண்ட் ஒன்று வராது. அப்ப நாங்க என்ன ஐடியா வச்சுக்கிறோம் வேண்டா டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்றோம். அப்ப கம்ப்ளீட் பண்ண போல டெஸ்ட் யூனிட்ல இருக்கக்கூடிய இதுல தலைப்பு எடுத்த ஒரு 5 MCQ எடுத்து 5 MCQ லிமிட்டடான இடத்துல தான் பேசிப்பான். 5 MCQ வச்சு மொத்த ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குரிய கேள்வியும் சாராம்சமா எடுக்கல ஒரு பேப்பர்ல. அப்ப 5 MCQ வச்சு மேக்சிமம் ஒரு லிமிட்டடான பகுதியை மட்டும்தான் தொட்டுட்டு பேசிப்போம் ஃபர்ஸ்ட் யூனிட்ல. தொடாத பகுதி நிறைய இருக்கும் ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ளுக்கு. தரவ ஃபர்ஸ்ட் யூனிட்டுக்குள்ளுக்கு 12 தேர்ச்சி மட்டும் மீக்கிறேன்டா அல்லது 10 தேர்ச்சி மட்டும் மீக்கிறேன், அது உள்ளுக்கு தொடாத பகுதி நிறைய இருக்கும். அப்ப அந்த தொடாத பகுதிகளையும் அடுத்த பயணம் பேப்பர்ல கேட்கலாம். அப்ப நாங்க இதுல தொட்டுட்டு போன விஷயம் மட்டும் இல்லாம அடுத்தடுத்த தேர்ச்சி மட்டங்கள்ல இப்படி ஒரு கொஸ்டின் கேட்கலாம், எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம், இதே பேப்பரை வச்சு அடுத்த கொஸ்டின்ஸ் நாங்க ப்ரெடிக்ட் பண்ணுவோம். அடுத்த தேர்ச்சி மட்டங்கள்ல கூடிய கொஸ்டின்ஸ் நாங்க ப்ரெடிக்ட் பண்ணுவோம். இதுல பேசி இல்லாத தலைப்புகளை நாங்க பேசுறோம். இதுல எப்படி தலைப்புகளை வச்சு கொஸ்டின் எடுத்துக்கிறானோ அதே கொஸ்டினை அதே கொஸ்டின் மெத்தடை வச்சு அடுத்தடுத்த தலைப்புகளையும் நாங்க எடுப்போம். அப்ப ஃபுல்லா கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னால ஃபர்ஸ்ட் யூனிட் கம்ப்ளீட் ஆனதுக்கு பின்னால செகண்ட் யூனிட் பேப்பர் கிளாஸுக்கு போகும். இப்படி யூனிட் வைஸ் யூனிட்டா தான் நடக்கும். மத்த பேப்பர் கிளாஸஸ் இல்ல, இது கொஞ்சம் டிஃபரெண்டா தான் நடக்கும். சரியா? மத்த பேப்பர் கிளாஸ்ல வளமையா ஒரே அடிக்கு செமினார்ஸ் போனாலும் நீங்க ஒரே அடிக்கு அவங்களோட டார்கெட் ஃபுல் பேப்பரையும் கம்ப்ளீட் பண்றது. என் டார்கெட் ஃபுல் பேப்பரையும் கம்ப்ளீட் பண்றது அல்ல, ஃபுல் செஷனையும் ரிவைஸ் பண்ணி அதால் எடுக்கணுமான எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாத்தையுமே எடுத்து மேக்சிமம் எவ்வளவு கொஸ்டின் எடுக்கணுமோ அவ்வளவு கொஸ்டின் எடுத்து அதுக்கான சரியான டைமுக்குள்ள ப்ராப்பரான ஒரு ஆன்சர் கொடுக்கறதுக்கு செட் பண்றதுதான் எங்களோட பேப்பர் கிளாஸ் தான் நடக்கும். ஓகே, அப்ப இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு வா. அடுத்து வந்து பிசினஸ் பேப்பர் எடுத்தா மோஸ்ட்லியா எக்கனாமிக் மாயில பிசினஸ் எக்கனாமிக்ல சும்மா நார்மலா தட்டி விட்டுட்டு போவான். நார்மலா உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருந்தாவே ஃபுல் மார்க்ஸ் ஏன் பண்ணிடும் எக்கனாமிக்ல. எக்கனாமிக்ன்றது நடைமுறை உண்டு தானே. எக்கனாமிக் என்ற விஷயம் பொருளாதாரத்தில் நடக்கிற விஷயத்தை உங்களுக்கு சிம்பிளா சொல்லலாம். ஆனா பிசினஸ் என்று சொல்ல போல அக்கௌண்டிங்ன்றது வேற செக்ஷன். பிசினஸ் என்று சொல்ல போல கொஞ்சம் டீப்பா போகும். சாதாரணமா படிக்கிற மைண்டை வச்சு பாத்திமாவோட மைக் பண்ணிருப்பானுங்க. அப்ப சாதாரணமா படிக்கிற மைண்டை மட்டும் வச்சு எங்களுக்கு சிம்பிளா அந்த விஷயத்தை எக்ஸ்பெக்ட் பண்ண இயலாம்.
எக்கனாமிக் மாதிரி மேலோட்டமா மட்டும் படிச்சுட்டு எங்களுக்கு 95க்கு மேல அல்லது 90க்கு மேல பிசினஸ் அப்படி நார்மலா படிச்சு ஒரு நாளும் அக்செப்ட் பண்ண இயலாம். பிசினஸ் கொஞ்சம் டீப்பா போகணும், எக்கனாமிக் மாயல்ல. அப்ப நிறைய பேர்த்துக்கு இது ஃபுல்லா நீங்க பாருங்க, எக்கனாமிக் எடுத்தால நிறைய கணக்குகள் ஈகி, அக்கௌண்டிங் எடுத்தா முக்காவாசியில கிட்டத்தட்ட 90% மேல கணக்கு தான். ஆனா பிசினஸ் எடுத்தா 100க்கு ஒரு 5% மாதிரி தான் கணக்கு இருக்கும். அப்ப கிட்டத்தட்ட 100க்கு 95% எவ்வளவு பாடமாக்குறதுல தான் இருக்குது, ஃபுல்லா தியரி நோட்ஸ் தானே. அப்ப 2.5 வருஷம் 95% பாடமாக்கணும், அதுக்கு பிறகுதான் உங்களோட எக்ஸாம் செட் பண்ணணும். அப்ப இதுல இருக்க மோஸ்ட்லியான ப்ராப்ளம் என்னண்டா பாடமாக்குதெல்லாம் மறக்கிறது. ஏன்னா இந்த ஏஜ் அப்படித்தானே, மத்த ஏஜ் மாதிரி சின்ன வயசுல சின்னடிக்க டக்குன்னு பாடம் வைக்கொடுது. அப்ப இந்த ஏஜ் பாடமாக்குறதுக்கு மனசு போறது கஷ்டம், போக்கஸ் பண்றது கஷ்டம். ஏன்னா அப்படிப்பட்ட ஏஜ்ல தான் நீங்க இருக்கிறீங்க. ஒரு விஷயத்துல போக்கஸ் பண்ண கஷ்டம். நீங்க எவ்வளவு தான் ட்ரை பண்ணாலும் ஒரு விஷயத்த ஒரு ஹவருக்கு மேல போக்கஸ் பண்ண இயலாது. அப்ப அந்த ஏஜ்ல 95%க்கு மேல தியரிய பாடமாக்கி எக்ஸாம் செய்யறது சவாலான ஒரு விஷயம். அப்ப அதனாலதான் பிசினஸ் பாடத்துல ஏ எடுக்கிற பெர்சன்டேஜ் 95க்கு மேல ஏ எடுக்கிறவன் 100க்கு 1 2 3% தான் நிற்பான். அப்படி இல்லாம ஏ எடுக்கிற பெர்சன்டேஜ் 100 பேர் எக்ஸாம் செஞ்சாலும் அதுல 10 பேர் 15 பேர் தான் ஏ எடுப்பான். அவ்வளவு கொஞ்சம் கஷ்டமே இல்ல, நாங்க கொஞ்சம் திங்க் பண்ண வேண்டிய ஒரு பாடம். சரியா? அப்ப அந்த பாடத்தை எப்படி நாங்க சிம்பிளா ஏ எடுக்கலாம், எந்தெந்த மெத்தட கையானா சிம்பிளா ஏ எடுக்கலாம் என்ற விஷயத்தை தான் நாங்க பேச போறோம். சரியா? இது சிம்பிளான விஷயம், தனியே நின்றும் படிச்சலாம். செல்ஃப் ஸ்டடி பண்றதுக்காக பெஸ்டான பாடம் பிசினஸ் மட்டும்தான். எக்கனாமிக்னாலும் சில விஷயங்களுக்கு இன்ஸ்டிடியூஷனுக்கு கிளாஸ் போகணும், ஆனா அக்கௌண்டிங் கிளாஸஸ் போகாம படிக்கவே இல்லை மோஸ்ட்லியா. அதே ஆனா பிசினஸ் எடுத்தா கிளாஸஸே போகாம செல்ஃப் ஸ்டடி மட்டும் பண்ணி 95க்கு மேல ஸ்கோர் பண்ணே. சரியா? அப்படி என்னென்ன மெத்தடுகள் இருக்கின்ற விஷயம் தான் எங்களுடைய இந்த நிறைய ஷோர்ட்ஸ் கட்ட தான் இந்த கிளாஸஸ்ல பேப்பர் கிளாஸஸ் நாங்க கதைக்கு. சரியா? அப்ப இந்த விஷயத்தை தான் நாங்க இதுக்கு பிறகு கண்டினியூஸா நடக்க போற எல்லா கிளாஸஸ்லயும் பேச போறோம். அப்ப கடைசி வரைக்கும் ஜாயின் ஆகிறீங்க, உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் எடுக்க ஏதுமாகும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு பேப்பரை சென்ட் பண்ணிக்கிறேன் நம்மளோட குரூப்ல. அப்ப இந்த பேப்பர் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணின பேப்பர், அதாவது இதுக்கு பேட்ச் ஜூனுக்கு ஜாயின் ஆன பேட்சுக்கு செஞ்சுக்கும் அந்த பேப்பர் தான் இது. அப்ப இதில் நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் கிளாஸ் மட்டும் செஞ்சுக்கிறேன். அதுல 2 MCQ மட்டும் நாங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம். இதுல 2, அதாவது இந்த பேப்பர்ல கிட்டத்தட்ட 5 பக்கம் கொண்ட பேப்பர் உண்டு. அதுல முதல் பக்கத்துலேக்கு முதலாவது MCQ 2வது MCQ நாங்க டிஸ்கஸ் பண்ணினோம். அவ புதியவங்களுக்கு அந்த ரெக்கார்டிங்கை தாரேன் டிஸ்கஸ் பண்ணது. அப்ப நாங்க எனக்கு 3வது MCQல இருந்து டிஸ்கஸ் பண்ணி கொண்டு போவோம். சரியா? அப்ப எங்க பேப்பர் கிளாஸ்ல டார்கெட் நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நேத்தும் சொன்ன மாதிரி தனி ஒரு காப்பி எடுத்துக்கோங்க. ஏன்னு சொன்னா இதுல நாங்க எக்ஸ்பெக்டட் கொஸ்டின் எல்லாம் எழுத போறோம். ஒரு கேர்ள் கஷ்டப்பட்டு அவ ஏற்கனவே எடுத்த கொஸ்டின்ஸையும் எடுத்துட்டு அது இல்லாம கேட்டதுக்காக வேண்டி தனியா வேற ஃபுல்லா கிளாஸும் ஃபுல்லா கம்ப்ளீட்டா வேற ரெக்கார்டிங்கையும் பார்த்து எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸை எடுத்து போட்டிக்கிறாங்க. அப்ப அப்படி யாராச்சும் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தா பெஸ்ட் ஆயிருக்கும். அப்படி இல்லாட்டி சப்போர்ட்டிவ் விட நீங்க உங்களே நம்பி மற்றவங்களை நம்பிக்காம நீங்களே என்ன செய்யுங்க, ஒரு கொப்பி ஒன்று எடுத்து எழுதி ஃபுல் கொஸ்டினையும் எழுதி பாருங்க. ஏன்னா நேற்று நாங்க எக்கனாமிக்ல கிட்டத்தட்ட 17 கொஸ்டின்ஸ் பாத்திக்கிறோம், 17 பார்ட் 2 கொஸ்டின்ஸ். 17 பார்ட் 2 கொஸ்டின்ஸ் சிம்பிளா உங்களுக்கு 100க்கு பார்த்தா ஒரு 70-80 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நாங்க பேசிக்கிறோம். அப்ப இங்கேயும் அப்படித்தான், எவ்வளவு கொஸ்டின்ஸ் அடிக்கணும். ஒரு சின்ன தலைப்பு ஒரே ஒரு கொஸ்டின் தான் நாங்க பேசினோம், ஒரே கொஸ்டினை கீழே 17 பார்ட் 2 கேள்வி நாங்க எடுத்தோம். அப்ப இங்கேயும் அப்படித்தான் பேச போறோம். அதனால உங்களுக்கு தனி ஒரு கொப்பியுண்ட மெயின்டைன் பண்ணி கொண்டு போங்க. அதுல நாங்க மேக்சிமம் ஒவ்வொரு நாளும் எடுக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எழுதி கொண்டு வாங்க. டோட்டலா உங்களுக்கே தனிய ஒரு பெஸ்டான இதுவரைக்கும் தயாரிக்காத ஒரு பேப்பரை உங்களுக்கே தயாரிக்க. அதை வச்சு நீங்க எக்ஸாம் செட் பண்ணி போனா ஃபைனலா ரிவைஸ் பண்ணி கொண்டிருக்கிற டைம் இல்லை. ஏன்னா எக்கனாமிக் முதலாவது எக்ஸாம் நடக்கும், 2வது அடுத்தண்டே எக்கனாமிக் பார்ட் 2 எக்ஸாம் நடக்கும் மோஸ்ட்லியா. அதுக்கு பிறகு 2 நாள் தான் மேக்சிமம் லீவ் தருவான். அதுக்கு பிறகு பிசினஸ் பார்ட் 1 எக்ஸாம் நடக்கும். பிசினஸ் பார்ட் 1 நடந்து சம்டைம் லீவ் தருவான், 1 நாள் 2 நாள். அப்படி இல்லாட்டி அடுத்தண்டே பிசினஸ் பார்ட் 2 நடக்கும். அப்ப இந்த டைமுக்குள்ளுக்கு எனக்கு ரிவைஸ் பண்ணிக்கொள்ள கஷ்டம். அப்ப அதுக்கான பெஸ்ட் ஐடியா தான் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எடுத்து அதுக்கான ஆன்சர்ஸை நீங்களே ப்ரிப்பேர் பண்ணி எழுதி வச்சுக்கொண்டா கொஸ்டின்ஸை பார்த்தாச்சு, ஆன்சரை பார்த்தாச்சு, கொஸ்டின்ஸை பார்த்தாச்சு, ஆன்சரை பார்த்தாச்சு, ஃபுல்லா ரிவைஸ் பண்ணின மாதிரி மீக்கும். அதை தாண்டி ஒரு கொஸ்டின் பேப்பர்லயும் மீக்காது. சரியா? அப்ப நான் ஃபாலோ பண்ண ட்ரிக் இதுதான். நான் அட்வான்ஸ் லெவல் செய்யக்கூட 12க்கு மட்டும் தான் கிளாஸ் போன, 13 கிளாஸ் போகல. அப்ப 13க்கும் கிளாஸ் போகாம 12க்கு மட்டும் கிளாஸ் பேசி இந்த சிஸ்டத்தை பின்பற்றனால தான் இது வந்து. சரியா?
அப்ப அதனால அந்த ட்ரிக் நான் உங்களுக்கும் இதே விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க, கட்டாயம் உங்களுக்கும் ஏ ஒன்று வரும். சரியா? அப்ப அதனால கட்டாயம் மெயின்டைன் பண்ணி பண்ணுவாங்க. ஒரு கோப்பி உண்டு ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் அது உங்களுக்கு பெஸ்டான ஒரு சப்போர்ட்டிவ் ஆயிக்கும். இது நான் சொல்ற அட்வைஸ். சப்போர்ட்டிவ் ஆயிக்கும். உங்களுக்கு எல்லா கொஸ்டின்ஸும் உள்ளடக்கின மாதிரி. சரியா? இதுக்காக உங்களுக்கு ஒரு மாடல் பேப்பரோ ஒரு பாஸ் பேப்பரோ இல்லாட்டி 2000 MCQ கூட புக்கையோ எதுவுமே செய்ய தேவையில்லை. இதை நீங்க மட்டும் சரியா ஃபாலோ பண்ணி வருவீங்கன்னு சொன்னேன். அப்ப நான் சொல்லிட்டு என்னோட கிளாஸ் நான் பேப்பர் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். அப்ப என்னோட 3வது MCQல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணுவோம் சென்ற மாதிரி. சரி, என்னோட 3வது MCQல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்ப இந்த தலைப்பை போடுங்க உங்களோட கொப்பியில வணிக அறிமுகத்துல தொடர்ச்சி. ஏன்னா வணிக அறிமுகம் தான் ஃபர்ஸ்ட் MCQ வணிக அறிமுகம் தான். 3வது MCQ வணிக அறிமுகத்துக்குள்ள தான் இருக்குது. 4வது MCQ வணிக அறிமுகத்துக்குள்ள தான் இருக்குது. 5வது MCQ வணிக அறிமுகத்துக்குள்ள தான் இருக்குது. அப்ப இதை வச்சு ஒவ்வொரு MCQ வச்சு எவ்வளவு இடத்துல எங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணிடும், எவ்வளவு மேக்சிமமான பாட்டுங்களுக்கு ஒரே கொஸ்டினை வச்சு பார்க்க விஷயம் தான் நாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். சரியா? அதுல 3வது உங்களோட MCQ எடுங்க. உங்களோட பேப்பர் நான் ஆல்ரெடி சென்ட் பண்ணி உங்களோட குரூப்ல. அதுல 3வது MCQ எடுங்க. 3வது MCQ நாங்க வாசிச்சுட்டு அதுல விஷயத்தை பார்ப்போம். 3வது MCQ சொல்றான், வணிகத்தின் உள்ளீட்டு வெளியீட்டு செய்முறையுடன் தொடர்பு படாத விடயங்களின் தொகுதி எது? அப்ப ஒரு கேள்வி வாசிச்சோக்குள்ள நான் நேற்றும் செஞ்சேன், கட்டாயம் என்ன செய்யுங்க, அறிவுறுத்தலை வாசிங்க. ஏண்டா அறிவுறுத்தல் என்றது எப்பயுமே ஒரே மாதிரி வரக்கூடிய ஒன்றல்ல. சம்டைம் ஸ்ட்ரக்சர் மாறேது. ஸ்ட்ரக்சர் விஷயம் மாறேது. சம்டைம் வளமையா அறிவுறுத்தல் படி என்ன தருவான்டா அவங்களுக்கு வந்து பிசினஸ் பேப்பருக்கு புல்லடித்தால் தர மாட்டான். பிசினஸ் என்ன தர மாட்டான், புல்லடித்தால் தர மாட்டான். 30 MCQக்கும் நீங்க கோடு உங்களோட பேப்பர்ல கோட் அடிச்சுட்டு மீதி 10 கூட இடைவெளி நிரப்பத்துக்கு நீங்க அதுல இடைவெளி நிரப்பி ஸ்ட்ரக்சர் கேள்வி அதுல செஞ்சு கொடுப்போம். அப்ப இதுதான் வளமையான விஷயமா நடக்குது. அப்ப நீங்க எந்த ஸ்ட்ரக்சரையும் வாசிக்காம வளமையா இப்படி நடக்கிறேன்னு பேசிட்டு நீங்க போக்கல நீங்க இதே MCQல நீங்க அடிச்சுட்டு போனீங்க. ஆனா அந்த ஸ்ட்ரக்சர்ல சொல்லிக்கிறான் என்னன்னு சொன்னா, நீங்க 30 MCQக்குமான ஆன்சரை புல்லடித்தால புல்லடிடுங்கன்னு சொல்லிக்கிறான். ஆனா சம்டைம் எக்ஸாமினர் என்றவரு ஒரு குடும்பஸ்தன் அதைப்பான். எக்ஸாமுக்கு பார்த்துக்கொள்ள வாரோட பண்ணிப்பான், ஒரு குடும்பஸ்தன் அதைப்பான். அவன் ஏதாச்சும் அவனோட குடும்பத்துல பிரச்சனையோட அந்த எக்ஸாம் பார்த்துக்கொள்ள வந்தா அவனுக்கு MCQ அந்த புல்லடித்தால ப்ரொவைட் பண்றதுக்கு உங்களுக்கு சாரத்துக்கு மறந்துட்டான்னு சொன்னா அப்ப அதுல நீங்க மார்க் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்காது. அப்ப அதனால ஸ்ட்ரக்சர்ல சொல்லிக்கிறான் புல்லடித்தால் அடிங்கண்டி, நீங்க அதை எவ்வளவு கம்ப்ளைண்ட் பண்ணி வேல புல்லடித்தால் அடிச்சாம பேப்பர்ல அடிச்சு கொடுத்தா உங்களுக்கு 30க்கும் மார்க்ஸ் தர மாட்டான். அதனால எப்பயுமே ஒரே ஸ்ட்ரக்சர்ல மட்டும் வரும் எதிர்பார்க்க வேணும், ஒரே கட்டமைப்பு ஒரே மாதிரி அறிவுறுத்தல் வரும் எதிர்பார்க்க வேணும். வருஷத்துக்கு வருஷம் மாறிடுது. சரியா? அப்ப அதனால அதை கட்டாயம் மைண்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க அறிவுறுத்தலை வாசிட்டு கொஸ்டின் ஒவ்வொன்றுக்கா போகும். ஏன்னா உங்களுக்கு தார டைம் தாராளமா 2 hour போதும் MCQ பேப்பர் பிசினஸ் செய்யறதுக்கு. சரியா? அப்ப என்னோட 3வது MCQல சொல்லிருக்கிற விஷயம் என்னன்னா, என்னோட உள்ளீடு வெளியீட்டு செய்முறையோட தொடர்பு படாத விஷயம் எது? மோஸ்ட்லியா எக்ஸாம்ஸ் எடுத்தா உங்களோட ஃபைனல் எக்ஸாம்ஸ் எடுத்தா தொடர்பு படாத என்ற சொல்ல ஹைலைட் பண்ணி தருவான். மோஸ்டா ஹைலைட் பண்ணி தருவான், கருப்பாக்கி போல்ட் பண்ணி தருவான். என்னன்னு சொன்னா தொடர்பு படாத என்று சொல்ல. ஏன் உங்களுக்கு அப்படி தாரானண்டா, மோஸ்டா நீங்க எக்ஸாம் என்று சொல்லக்கூட உங்களுக்கு ஒரு பயம் வரும். ஏன்னா சிம்பிளா டேம் எக்ஸாமா இல்ல, இது உங்களோட லைஃப டிசைட் பண்ற எக்ஸாம். நீங்க ஒரு MCQவை தவற விட்டா உங்களோட லைஃப் எங்கேயோ போயிட்டு சேரும். நீங்க ஒரு MCQவை தவற விட்டா நீங்க போற யூனிவர்சிட்டியே மாறும். நீங்க ஒரு MCQ தவற விட்டா நீங்க போற ஃபீல்டே மாறி போயிட்டு. அப்ப அப்படிப்பட்ட எக்ஸாம்னால அவனோட ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு சில ஹைலைட்டடான போயில போல்ட் பண்ணி தருவான். அது வந்து மோஸ்டா தாரது சில எக்ஸாம்ஸ் தராம நீப்பான். சில பாஸ் பேப்பர்ல பார்த்தா வேணும், சில ஸ்கீம்ஸ்ல பார்த்தா வேணும், தராம நீந்திக்கிறான். அப்ப இதுல வந்து இந்த பேப்பரை பார்த்தா உங்களுக்கு போல்ட் பண்ணி தந்தில்லை. அப்ப நான் என்ன செய்யறேன், வாசிச்சாம அவசரத்துல நாங்க சரியா வாசிக்கிறவங்க தான் வாசிப்பு திறன் எல்லாத்துக்கும் மீக்கு, அதனால தானே எவ்வளவு பாஸ் ஆகி வந்தீங்க. அப்ப தொடர்பு படாத என்று எழுதப்பட்டு இருந்தும் நாங்க டென்ஷன்ல தொடர்பு படாதன்னு எங்களுக்கு கண்ணுக்கு விளங்காது, தொடர்பு பட்ட மாதிரி விளங்கும். அப்ப அந்த டைம்ல நாங்க அடிக்கக்கூடிய ஆன்சர் உடனே பிழையாகும். அதனால ஒவ்வொன்றையும் தனியா ஹைலைட் பண்ணி சரியா வாசி. அப்ப உங்கள்கிட்ட சென்ற கேள்வி, உள்ளீடு வெளியீடு செய்முறை என்ற செயற்பாட்டுல உள்ளீட்டு செய்முறை வெளியீடு அந்த ப்ரொசஸ்ல தொடர்பு படாத விடயம் எது? உங்களுக்கு 5 ஆன்சர்ஸ் தந்தீங்கன்னா 5ல 4 தொடர்பு ஆயிக்கும், 1 தொடர்பு இல்ல. அந்த தொடர்பு இல்லாத கண்டுபிடிங்க என்று உங்கள்கிட்ட தந்திக்கிறாங்க. இதுதான் உங்கள்கிட்ட கொஸ்டின். இதுதான் உங்களுக்கு நார்மலா கொஸ்டின். அப்ப
உள்ளீடு வெளியீடு செய்முறை. இது வந்து ஆக இம்பார்ட்டன்ட். உங்களோட லைஃப்ல ஆக இம்பார்ட்டன்டான விஷயம் தான் உள்ளீட்டு வெளியீட்டு செய்முறை. உங்களோட லைஃப்ல முக்கியமான ஒரு செஷன் தான் இந்த உள்ளீட்டு வெளியீட்டு செய்முறை என்ற விஷயம். சரியா? இது வந்து பொருள் வணிக அறிமுகம் மட்டும் இல்ல, இந்த உள்ளீட்டு வெளியீட்டு செய்முறை நிறைய இடத்துல தொடர்புபடும். வணிக அறிமுகம் மட்டும் இல்ல, அந்த அந்த செட் அந்த சிஸ்டம் அல்லது அந்த தியரி, உள்ளீட்டு வெளியீட்டு செய்முறையோட தியரி வணிக அறிமுகத்தை மட்டும் தொடாம நிறைய இடத்த பிசினஸ் பாடத்தை தொட்டிக்கிறான். ஏனென்றா மொத்த உலகமும் இயங்குற இந்த உள்ளீட்டு வெளியீட்டு செய்முறையில தான். நீங்க எதை செஞ்சாலும், எந்த கருமற்ற உலகத்தை செஞ்சாலும் எல்லா கருமத்துக்கும் இந்த உள்ளீடு செய்முறை வெளியீடு என்ற ப்ராசஸ் இருக்குது. நீங்க படிக்கிறேன்டாலும் அதுக்கும் மீக்குது, நீங்க சாப்பிடுறேன்டாலும் அதுக்கும் மீக்குது, நீங்க எழுதுறேன்டாலும் அதுக்கும் மீக்குது, நீங்க போனை தான் யூஸ் பண்ணினாலும் அந்த போனுக்கும் உள்ளீட்டு வெளியீட்டு செய்முறை செய்முறை வெளியீடு. நீங்க யூஸ் பண்ற பண்டங்களாக ஈக்கியலும், அதே மாதிரி நீங்க செய்யற வேலைகளாக ஈக்கியலும் எல்லாத்துக்கும் இந்த உள்ளீடு செய்முறை வெளியீடு விஷயம் இருக்குது. வெளியீடு விஷயம் இது வந்து ஹைலைட் ஆன விஷயம். நீங்க எதை யூஸ் பண்ணினாலும் இருக்குது. அப்ப சம்டைம் உங்கள்கிட்ட கேட்டு வரலாம் ஒரு பார்ட் 2 கேள்வி உண்டு. இது வரைக்கும் கேட்டில்ல, கேட்கலாம். என்னன்னு சொன்னா, உள்ளீடு வெளியீடு செய்முறை என்ற விஷயம் எல்லா பண்டத்துக்கும், நீங்க பாவனையில யூஸ் பண்ற எல்லா பண்டத்துக்கும் தொடர்பு படுமான்னு கேட்கலாம். கேட்டுட்டு உதாரணங்களோட விளக்குங்க என்று சம்டைம் கேட்கலாம். அப்படி ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கலாம். அப்ப அப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா கன்ஃபார்மா நீங்க கட்டாயம் ஆன்சர் கொடுக்கணும். எந்த ஒரு உற்பத்தி எடுத்தாலும் இந்த ப்ரொசஸால வந்ததுதான். நீங்க யூஸ் பண்ற எந்த விஷயம் எடுத்தாலும் இதை தாண்டி ஒரு விஷயம் நடக்கலாம். இதை விட்டுட்டு ஒரு அவுட்புட் உங்களுக்கு வரையலாம். நீங்க யூஸ் பண்ற என்ன விஷயம் என்றாலும் இந்த ப்ரொசஸுக்கு உட்பட்டதா தான் இருக்கும். உள்ளீடு செய்முறை உள்ளீடு நிலைமாற்றம் வெளியீட்டுக்கு உட்பட்டதா தான் இருக்கும். அது நீங்க யூஸ் பண்ற ஸ்மார்ட் போன் ஆயிக்கலும், நீங்க தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு கோப்பை ஆயிக்கலும், நீங்க படிக்கிறதுக்கு யூஸ் பண்ற ஒரு லேப்டாப் ஆயிக்கலும், நீங்க யூஸ் பண்ற மார்க்கர் ஆயிக்கலும், நான் யூஸ் பண்ற ஒயிட் போர்டு ஆயிக்கலும், எதுவாக இருந்தாலும் இந்த உள்ளீடு நிலைமாற்றம் வெளியீடு என்ற ப்ரொசஸை தாண்டி தான் வந்திருக்குது. அப்ப உலகத்துல ஐன்ஸ்டைன் அல்ல எவன் யூஸ் பண்ணினாலும் இந்த ப்ரொசஸை இந்த ப்ரொசஸை தாண்டி வந்த உற்பத்தியை தான் யூஸ் பண்ணும். அப்படி ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்டு வரலாம். அந்த டைம்ல யோசிக்கப்படாது உள்ளீடு வெளியீடு செய்முறை எல்லா இடத்துக்கும் இருக்குதா, உலகத்துக்கு யூஸ் பண்ற எல்லா பண்டத்துக்கும் வருமானு யோசிக்கப்படாது. சிம்பிளா அது எல்லா பண்டத்துக்கும் வரும். சரியா? அப்ப இதுல உங்களோட சிம்பிளா நான் சொல்றேன், உள்ளீடு வெளியீடு செய்முறை. இது நான் உங்களுக்கு சின்ன ஒரு உங்களோட லைஃப் செஷனோட சொல்றேன். உள்ளீடு செய்முறை வெளியிட விஷயத்த உங்களோட லைஃப் செஷனோட சொல்றேன். சரி, உங்களோட வாழ்க்கையில ஒரு விஷயத்தோட சொல்றேன். அப்ப இங்க எனக்கு 3 விஷயம் இருக்கு. உள்ளீடு வெளியீடு செய்முறைன்ற விஷயம். சரியா? இப்ப உங்களுக்கு தேவையான விஷயம் இவரு. உங்களுக்கு தேவையான விஷயம் வெளியீடுன்ற விஷயம் தான் உங்களுக்கு தேவை. ஏனென்றா உங்களோட தேவையை பூர்த்தி செய்யற ஆள் இந்த செய்முறையிலிக்க ஆளோ ஆல்ரெடி உள்ளீடா நீங்க யூஸ் பண்ற ஆளோ அல்ல. உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறால் இந்த செய்முறையில இருக்கிற ஆளோ சேம் டைம் நீங்க உள்ளீடா யூஸ் பண்ற எதுவுமோ உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறது இல்ல. உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்க யூஸ் பண்ற ஒரே விஷயம் வெளியீடுன்ற விஷயம் மட்டும்தான். அப்ப நீங்க இன்றைக்கு யூஸ் பண்ற எல்லா பண்டமும் எதுவாய்க்கும் வெளியீடாய்க்கும் அது கட்டாயம் இந்த ப்ரொசஸை தாண்டி வந்ததா தான் கட்டாயம் உள்ளீடா ஏதோ ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணிட்டு ஏதோ ஒரு மாற்றத்தை செஞ்சு ஃபைனலா வந்த விஷயத்தை தான் நீங்க இன்றைக்கு நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தி கொண்டு இருக்கிறீங்க. ஒரு ஸ்மார்ட் போன் எடுத்தா நீங்க ஏதோ விஷயம் உள்ளீடா யூஸ் போட்டுட்டு ஏதோ ஒரு மாற்றம் செஞ்சுட்டு ஃபைனலா வந்த அவுட்புட்டை தான் நீங்க இன்றைக்கு யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. நான் யூஸ் பண்ற மார்க்கர் எடுத்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தை உள்ளுக்கு போட்டுட்டு ஏதோ ஒரு மாற்றம் செய்யப்பட்டு ஃபைனலா வந்த அவுட்புட்டை தான் நானும் இன்னைக்கு யூஸ் பண்ணி கொண்டு இருக்கிறேன். அப்ப இப்படி வெளியீடுன்ற விஷயம் தான் எங்களோட தேவையை பூர்த்தி செய்ய உதவி செய்யும். அப்ப எங்க டார்கெட் என்ன? என்னோட வணிகத்தில் இல்லாம என்னோட பொதுவான டார்கெட் என்ன? உலகத்துல நாங்க வாழ்றதுக்கான நான் உலகத்துல 24 மணித்தியால முயற்சி செய்யறதுக்கான டார்கெட் என்ன? என்னோட தேவை என்னோட விருப்பம் பூர்த்தி ஆகும். நல்லா நினைச்சுக்கோங்க. ஒரு மனிதன் 24 மணித்தியாலம் ஓடுறதுக்கான பேசிக் ஐடியா, ஒரு மனிதன் 24 மணித்தியாலம் நேரம் இல்லாம தூக்கம் இல்லாம ஓய்வு இல்லாம ஓடுறான்டா ரெண்டே ரீசன். ஒன்று தேவையை கம்ப்ளீட் பண்றதுக்காக இருக்கும், அப்படி இல்லாட்டி அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக வேண்டி. இதை தாண்டி ஒரு மனிதன் உலகத்துல ஓட மாட்டான். 24 மணி அவரும் அல்லது தூக்கம் இல்லாம ஓய்வு இல்லாம இவ்வளவு டயர்ட் ஆகிறதுக்கான ரீசன் ஒன்று தேவையை கம்ப்ளீட் பண்றதாக இருக்கும், அப்படி விருப்பத்தை கம்ப்ளீட் பண்றதாக இருக்கும். சிம்பிளா மோஸ்டான ஷெட்யூல் எல்லாம் போட்டு
நைட்ல தூங்குற ஹவர்ஸ குறைச்சிப்பீங்க, ஈவினிங்ல சும்மா இருக்கிற டைமை குறைச்சிப்பீங்க, அங்க நீங்க சுத்த போறது எல்லாத்தையும் குறைச்சிப்பீங்க. எக்ஸாம் முடிஞ்சு அவ்வளவு ஏதாச்சும் பெருநாள் வந்து நாங்க ஒரு ட்ரிப் ஒன்று அடிச்சுட்டு வருவோமே, இந்த விஷயத்தெல்லாம் குறைச்சிப்பீங்க. ஏன் என்று சொன்னா உங்களோட ஏதோ ஒரு தேவைக்காகவே. அப்ப உங்களோட 24 ஹவர்ல உங்களுக்கு ஓய்வு எடுக்கிற நேரம், உங்களோட என்ஜாய்மெண்ட் பண்ற நேரம், உங்களோட மத்த எல்லா விஷயத்தையும் குறைக்கிறதுக்கான ரீசன் என்னண்டா உங்களோட தேவையை பூர்த்தி செய்யறது ஆயிக்கிறோம், அப்படின்ட்டு உங்களோட விருப்பத்தை பூர்த்தி செய்யறது ஆயிக்கும். இப்ப உங்களோட லைஃப்ல உங்களோட ஓய்வு நேரத்தை நீங்க குறைச்சிட்டு, உங்களோட தூக்கமான நேரத்தை குறைச்சிட்டு, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்றாங்க, உங்களோட ஃபேமிலி எல்லாம் என்ஜாய்மெண்ட் பண்றாங்க, அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாத்தையும் குறைச்சிட்டு போறதுக்கான முக்கியமான ரீசன் என்ன, உங்களோட விருப்பம் 3A அடையணும். இந்த 3A அடையிறதுக்காகவே. அப்ப உலகத்துல நீங்க மட்டும் இல்ல, எவன் எடுத்தாலும் உலகத்துல எலோன் மஸ்க் தான் எடுத்தாலும் அவரும் தூக்கத்தை இல்லாம செயல்படுறதுக்கான ரீசன் உங்க விருப்பத்தை கம்ப்ளீட் பண்றதுக்காக இருக்கும், அப்படி இல்லாட்டி தேவையை கம்ப்ளீட் பண்றதுக்காக இருக்கும். அப்ப எல்லாருடைய டார்கெட்டும் 24 ஹவர்ஸ் நாங்க வேலை செய்யறது என்னோட தேவை விருப்பத்தை கம்ப்ளீட் பண்றதுக்கு தான். அப்ப இப்படி ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும், மனிதன் முழு நேரமும் ஓய்வின்றி தூக்கமின்றி அவனோட செயற்பாடுகளை பூர்த்தி செய்யறதுக்கான பயனை ஓய்வின்றி உறக்கமின்றி அவனோட சந்தோஷ நேரம் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து செயற்படுறதுக்கான அடிப்படை காரணம் என்ன உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கணும். ஒரு பிராக்டிகல் கொஸ்டின். பிசினஸ் என்று சொல்றது எப்பயுமே தியரட்டிக்கலாவே நீங்க யோசிச்ச வேணும், பிராக்டிக்கல் கொஸ்டின்ஸ் வந்திக்குது. அப்ப பிராக்டிக்கல்ல அப்படி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அப்ப அதுக்கு அடிப்படை ரீசன் என்னண்டா உங்களோட சிலபஸ் லீக்கப்படி தேவையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறதுக்கு தான் ஒரு மனிதன் உறக்கம் இல்லாம அதே மாதிரி அவன் என்ஜாய்மெண்ட் இல்லாம ஓய்வு இல்லாம ஓடிக்கொண்டிருக்கிறான். சரியா? அப்ப எல்லாருடைய டார்கெட்டும் ஒரு கதமாய் ஞாபகம் வச்சுக்கோங்க, எல்லாருடைய டார்கெட்டும் என்னோட தேவை பூர்த்தி ஆகும், என்னோட விருப்பம் பூர்த்தி ஆகும். அது நான் எடுத்தாலும் அப்படிதான், உங்கள யார் எடுத்தாலும் அது அப்படிதான். அப்ப அப்படி இருக்க போல எல்லாருடைய ஆசையும் என்ன, நான் தேவையை பூர்த்தி செய்யணும், விருப்பத்தையும் பூர்த்தி செய்யணும். ஆனா என்ன விஷயம், எனக்கு இலக்கிறதுக்கு ரெடி இல்ல. 24 ஹவர் எல்லாத்துக்கும் மீக்கிதான், ஆனா என்னோட தூக்கத்தை இழந்து அந்த விஷயத்தை அடைகிறதுக்கு ரெடி இல்ல. எல்லாரும் ட்ரிப் போறாங்க, நான் ட்ரிப் போகாம நின்று 3A அடைகிறதுக்கு ரெடி இல்ல. எல்லாரும் என்ஜாய்மெண்ட் பண்றாங்க, நான் அந்த என்ஜாய்மெண்ட்டை இழந்து என் விருப்பத்தை அடைகிறதுக்கு ரெடி இல்ல. உங்கள்ட்ட தாரான ஆப்ஷன் உண்டு, நீங்க இழந்தும் அடையலும், இல்லாட்ட அந்த என்ஜாய்மெண்ட் எல்லாம் பண்ணி ட்ரிப் எல்லாம் பேச்சு உங்களுக்கு அடையலும் சொன்னா மோஸ்டான ஆக்களில் எல்லாருமே தெரிவு செய்தது என்ஜாய்மெண்ட்டும் பண்ணி ட்ரிப் எல்லாம் பேச்சு உங்களை நல்லா தூங்கிட்டு எனக்கு 3A ஒன்று தாராண்டா இதுதான் பெட்டர்ன்னு சொல்லி எல்லாமே இருப்பாங்க. அப்ப மோஸ்டான ஆக்கள் அவுட்புட்ல எப்பயுமே அதிக அளவானதை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, எனக்கு எப்பயுமே அதிகமா கிடைக்கணும், ஆனா எந்த ஒரு இழப்பும் இல்லாம எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கிற மாதிரி சிம்பிள் ரிசால்ட்ஸ் இல்லாம எனக்கு அதிகமான பெஸ்டான ஒரு ரிசால்ட்ஸ் தான் கொடுக்கணும், ஆனா எனக்கு என்ன இலக்குறதுக்கு ரெடி இல்லை. அப்ப எல்லாருடைய அவுட்புட் எல்லாருடைய தேவையை பூர்த்தி செய்கிறவர் தான் இவர். இதுக்காகத்தான் மோஸ்ட் எல்லாரும் ஓடுறாங்க, என்னோட தேவை விருப்பம் பூர்த்தியாகும் என்றா அது கட்டாயம் ஒரு அவுட்புட் தேவை. பேசிக் ஐடியா 24 மணித்தியாலம் ஓடுறது இந்த வெளியீட்டுக்காக. அவன் வெளியீடு அதிகமா கிடைக்கணும் என்றதுக்காகத்தான் அவன் தூக்கத்தை இழக்கிறான், நித்திரை இழக்கிறான், அதே மாதிரி சந்தோஷம் எல்லாம் இழக்கிறான். எதுக்காகன்னா இந்த அவுட்புட் எனக்கு அதிகமா கிடைக்கணும், என் அடுத்தூட்டுக்கு என்ன போட்டியாளனுக்கு என் ஃப்ரெண்டுக்கு கிடைக்கிற மார்க்ஸை விட எனக்கு அதிகமா கிடைக்கணும், அது அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற வருமானத்தை விட எனக்கு அதிகமான வருமானம் கிடைக்கணும், அடுத்தவங்க வாங்கிக்க காரை விட நான் அதிகமான கார் ஒன்று வாங்கணும், அடுத்தவங்க வாங்கிக்க வீடை விட நான் அடுத்த அதிகமான வீடு ஒன்று வாங்கணும். அப்ப அதுக்காக தான் இவர் 24 மணித்தியாலத்தையும் இழக்கிறதுக்கு ரெடி, தூக்கம் 6 மணித்தியாலத்தையும் இழக்கிறதுக்கு ரெடி, என்ஜாய்மெண்ட்டையும் இழக்கிறதுக்கு ரெடி, எல்லாரும் ட்ரிப் இது ஃபன் எடுக்கிறாங்க அதையும் இழக்கிறதுக்கு ரெடி, எல்லாரும் அடைகிறதை விட எனக்கு கூட ஓடும். அப்ப எல்லாரும் ப்ரிஃபர் பண்றது அதிக அளவான வெளியீட்டுக்கு. அப்ப அதிக அளவான வெளியீட்டை அடைகிறதுக்கு தான் எல்லாருடைய டார்கெட்டும். அதுக்கு 24 ஹவர்ஸும் போதா. அப்ப அதுக்காக மக்கள் அவ்வளோ அந்த 24 ஹவர்ஸும் போதனால தான் தூக்கத்தை ஓய்வை எல்லாத்தையும் முயற்சி செய்யறான். அப்ப இவனுக்கு வெளியீட்டை கூட்டணும் என்றா இதுதான் இவன் ஐடியா, வெளியீட்டு கூட்டணும், வெளியீடு அதிகமா கிடைக்கணும். மற்றவனுக்கு 93 கிடைக்கல, எனக்கு 95 கிடைக்கணும் பிசினஸ்ல. மற்றவன் எல்லாம் 3A சாதாரணமா 2AB எடுக்கிறேன், எனக்கு 3A எடுக்கணும். சரி, மற்றவன் எல்லாம் 3A எடுக்கிறேன், எனக்கு ஐலண்ட் டெஸ்ட் ஓடும் என்று சொல்லி அதிகமான வெளியீட்டை தான் மக்கள் விரும்புவாங்க மற்றவங்களை விட. அந்த அதிகமான வெளியீட்டை எடுக்கணும் என்றா கை வச்சேரும் 2 இடத்துல நேற்று சொன்ன மாதிரி ஒன்று செய்முறை, அடுத்த உள்ளீடு. ஒன்று உள்ளீட்டுல கையை வச்சு எனக்கு வெளியீட்டை கூட்டேரும், அப்படி இல்லாட்டி செய்முறையில வெளியே வச்சு எனக்கு கூட்டேரும். சரியா? அப்ப அதே மாதிரி
வெளியீடு என்ற விஷயம் எதுல பேஸ் பண்ணி தரம் நீக்குமெண்டா எங்களோட வெளியீட்டுடைய தரம் நாங்க வெளியீட எடுக்கக்கூடிய அவுட்புட் எதை பேஸ் பண்ணி நீக்குமெண்டா உள்ளீட்டையும் செய்முறையும் பேஸ் பண்ணி தான் நீக்கும் உள்ளீட்டையும் வெளியீட்டையும் பேஸ் பண்ணி உள்ளீட்டையும் நிலை மாற்றம் அல்லது செய்முறையும் பேஸ் பண்ணிதான் வெளியீட்டினுடைய தரம் நீக்கும் அப்ப வெளியீட்டினுடைய தரம் வெளியீட்டினுடைய அளவு வெளியீட்டினுடைய வினைத்திறன் எல்லாமே தங்கிக்குது இந்த செய்முறையிலையும் இந்த உள்ளீட்டிலையும் அப்ப மக்கள் அதிகமாக இருக்காக ஓடுறாங்க இந்த வெளியீடு ஏன் வெளியீட்டுக்காக ஓடுறாங்க அவனோட தேவை விருப்பம் பூர்த்தியாகிறது வெளியீட்டை வச்சுதான் அப்ப 24 ஹவர்ஸ் போதா நித்திர போதா எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ரெடி தேவையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்யறதுக்கு தேவையும் விருப்பத்தையும் பூர்த்தி செய்ய வெளியீடு தேவை அப்ப வெளியீட்டுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்கிறதுக்கு ரெடி அப்ப அது அடைகிறதுக்காக வேண்டி 24 ஹவர்ஸும் போதான்னு முயற்சி செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அப்ப உங்கள்ட்ட இப்படி கேட்கலாம் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்காக தான் 24 மணி தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுடைய வெளியீட்டுக்காக தான் 24 மணித்தியால மக்கள் போதான் ஓடுறாங்க இந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களான்ற விஷயம் கேட்கலாம் அப்படி ஒரு கொஸ்டின் உங்கள்ட்ட கேட்கலாம் ஏன்னா இப்படி ஒரு கொஸ்டின் பக்கம் பார்த்தே இல்லை அவனோட பிசினஸ் பேப்பர்ல வேணா அப்ப தேவைய விருப்பம் அவனோட சிலபஸ்ல இருக்குது வெளியீடு அவனோட சிலபஸ்ல இருக்குது தெளிவா சொல்லிக்கிறான் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறது கட்டாயம் வெளியீட்டை யூஸ் பண்ணத்தான் ஒண்ணுமெண்டு தெளிவா சொல்லிக்கிறான் அதே உங்களுக்கு பசங்க சின்ன பிள்ளைங்க படிச்சு தந்திக்கிறேன் உங்களோட சிலபஸ்ல அவ அப்படி போல உங்கள்கிட்ட கேட்கலாம் 24 ஹவர்ஸ் மனிதன் ஓடுறது இந்த தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கான வெளியீட்டை பெறறதுக்கு தான் இந்த விஷயம் ஒரு கூற்று தந்து இந்த கூற்று விளக்குங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்ப நீங்க உதாரணமோட லைஃப் செஷனை வச்சு செல்லலாம் எல்லாத்துக்கும் 90 மார்க்ஸ் சொல்ல வேண்டாம் எனக்கு 95 மார்க்ஸுக்காக நான் ஓடுறேன் ஏன்னா அது என்னோட விருப்பம் எல்லாருக்கும் ஒரு கார் இருக்கிறேன்டா நான் 5 கார் எடுக்கணும்ன்றதுக்காக வேண்டி ஓட்டுறேன் என்றது என் விருப்பம் அப்ப என் விருப்பத்தை பூர்த்தி செய்யறதுக்கு இந்த கார் என்ற விஷயம் வெளியீடு என் விருப்பத்தை பூர்த்தி செய்து ஆனா விருப்பத்தை பூர்த்தி செய்யறது என்கிட்ட கேட்கிற விஷயம் 24 ஹவர்ஸ் கேட்கிறான் அப்ப 24 ஹவர்ஸையும் இழந்து என் விருப்பத்தை என் வெளியீட்டை கொண்டு பூர்த்தி செய்யறதுக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்ப எல்லா மக்களும் தான் செய்யறாங்கன்ற விஷயத்தை சொல்லிட்டு அந்த ஆன்சரை உங்களுக்கு சப்மிட் பண்ணிட்டு வரேன் அப்ப மோஸ்ட்லியா இந்த வெளியீடு என்ன கவனம் நிறைய தியரி இருக்கு நான் சொன்ன மாதிரி உள்ளீட்டுடைய தரம் வெளியீட்டு செய்முறையோட தரத்துலதான் வெளியீட்டுடைய தரம் மீக்குது உள்ளீடு வெளியீடு வினைத்திறன்லதான் வெளியீட்டுடைய வினைத்திறன் மீக்குது உள்ளீடு செய்முறையுடைய அளவுலதான் வெளியீட்டுடைய அளவு மீக்குது அது வெளியீடுதான் நாங்க 24 மணித்தியாலமும் வெளியீட்டுக்காக தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்ப இப்படி 4 தியரி வெளியீட்டுட கன்செப்ட் லீகுது 4 மெயினான விஷயம் வெளியீட்டுட கன்செப்ட் லீகுது அப்ப வெளியீடு விஷயம் 4 கன்செப்ட் இருக்குது அப்ப வெளியீட்டு கீழால 4 பண்பையும் எங்களுக்கு சொல்லலாம் சம்டைம் உங்களை கேட்கலாம் உள்ளீட்டு செய்முறை உள்ளீட்டு நிலைமாற்றம் வெளியீடு என்ற விஷயத்துல வெளியீட்டின் பண்பு 4 குறிப்பிடுகன்னு கேட்கலாம் அப்ப இதை வச்சு உங்களுக்கு சொல்லலாம் தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யறதான் வெளியீடு ஏன்னா அவன் செல்லல சாதாரணமா வெளியீட்டுல பண்பு தாங்கன்னு செல்லல அவன் எதை அடிப்படையா வச்சு சொல்றான் உள்ளீடு நிலைமாற்றம் வெளியீடு அடிப்படையா வச்சு சொல்றான் அப்ப அதனால எனக்கு சிம்பிளா ஒரு பொருளையோ சேவையிலையோ அதாவது வெளியீட்டுல பண்பை கொடுத்துட்டு புகையலாம் இவன் எதை பேஸ் பண்ணி சொல்றான் இந்த ப்ரொசஸ பேஸ் பண்ணி சொல்றான் அப்ப ப்ரொசஸ பேஸ் பண்ணி செல்லணும் வேண்டாம் கட்டாயம் நீங்க இது ரெண்டையும் வச்சுதான் செல்லணும் அப்ப அந்த டைம் உங்களுக்கு செல்லும் உள்ளீட்டினுடைய தரம் நிலை மாற்றத்தினுடைய தரத்துலதான் வெளியீட்டினுடைய தரம் தங்கிக்குது அது 2வது பண்பா கொடுத்துட்டு வருகிறது உள்ளீட்டினுடைய வினைத்திறன் செயல்முறையினுடைய வினைத்திறன் தான் வெளியீட்டினுடைய வினைத்திறன் தங்கிக்குது அதையும் உங்களுக்கு கொடுத்துட்டு வருகிறது சேம் டைம் உள்ளீட்டினுடைய அளவு செயல்முறையினுடைய அளவுல தான் வெளியீட்டுடைய அளவும் தங்கிக்குது 4 பண்பை உங்களுக்கு பசந்தா கொடுத்துட்டு வருகிறது அப்ப இத பேஸ் பண்ணி இந்த நிலைமாற்ற செயற்பாடை பேஸ் பண்ணி வெளியீட்டுடைய பண்பு 4 உங்களுக்கு தருன்னு சொல்லி உங்களோட 4வது கொஸ்டினா இந்த தியரிக்குள்ளே கேட்கலாம் சரியா அப்ப இப்படி சிம்பிளான விஷயம் தான் இது உங்களுக்கு எத்தனையோ கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எடுக்கணும் ஏன்னா அப்படி இந்த செயற்பாடை வச்சு உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கணும் இது கிளியரா உங்களுக்கு இதுல ஏதாச்சும் டவுட்டினா கேளுங்க நான் அடுத்த முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும் இதுல உங்களோட லைஃப்ல முக்கியமான இம்பார்ட்டன்டான விஷயம் தான் இதுல வேணா இது வரைக்கும் கேட்டில முதல் பேப்பர்ல கேட்டீங்க கொஸ்டின் நான் ஒரு முதல் பேப்பர்ல கண்டேன் அப்படி ஒரு கொஸ்டின் உங்களோட பாஸ் பேப்பர்ல கேட்குது நீங்க யோசிக்கவான முதல் பேப்பர்ல தானே கேட்டிக்கிறான் பாஸ் பேப்பர்ல கேட்டிக்க மாட்டானேன்னு யோசிக்கவான முதல் பேப்பர்ல கேட்டு ஒரு கேள்வி பாஸ் பேப்பர்ல கேட்கறதுக்கான சான்சஸ் வேணா அது ஹார்டாவும் மீக்கணும் கஷ்டம் லேசாவும் மீக்கணும் எப்பயுமே லேச எதிர்பார்த்து போவாங்க ஏன்னா லேச எதிர்பார்த்து போய் நாங்க நேரால படிச்ச போயிட்டதுனால நேரால படிக்க போறதுனாலதான் பிசினஸ்ல நிறைய இழந்துட்டு வரும்
ஏன்னா நாங்க மோஸ்ட் தியரியை மட்டும் தான் பாடமாக்கிக்கிறோம். உள்ளீடுண்டா ஓகே எனக்கு பாடம், வெளியீடுண்டா பாடம், நிலைமாற்றம்டா பாடம். உள்ளீடு வெளியீடு நிலை மாற்றத்தை பேஸ் பண்ணி எந்த கொஸ்டின் பிராக்டிகலோட எடுத்து கேட்டாலும் எனக்கு செல்ல தெரியும். அப்ப அதனாலதான் ஜஸ்ட் அதே மாதிரி எங்கடத்துல ஒத்தறிந்தாங்க. சரியா, நான் எங்கடத்துல இல்ல, என்னோட சீனியர்ல ஒத்தறிந்தாங்க. இது உண்மையா நடந்த விஷயம். அவருக்கு பிசினஸ்ல எந்த பார்ட் கொடுத்தாலும் பாடம், பிசினஸ கரைச்சி குடிச்சவர். நாங்க பாடம் எங்களுக்கு கைடு இல்லாட்டி நாங்க அவர்கிட்ட தான் பேசி கேட்போம். சரி, எங்கட சீனியர் இல்ல எங்கட பேட்ச், ஆனா எங்கட ஸ்கூல் அல்ல, வேற ஸ்கூல். சரியா, இருக்கிறவங்களுக்கு தெரியும் அல்மக்கியா ஸ்கூல். சரி, அவங்க வந்து அல்மக்கியா ஸ்கூல். அப்ப ரத்னபுரியில கூட அல்மக்கியா ஸ்கூல் எங்கட பேட்ச். அப்ப அவருக்கு வந்து மோஸ்டா பிசினஸ்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயம் அண்ணுவா கரைச்சி குடிச்சவர். எந்த கொஸ்டின் கேட்டாலும் கைட் மாதிரி ஆன்சர் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்கூல்ல எக்ஸாம் நடக்கும் வளமையா 20 மார்க்ஸ்ல எக்ஸாம் நடக்கும், ஒவ்வொரு யூனிட் வைஸா. அப்ப யூனிட் வைஸா 20 மார்க்ஸ் நடக்க போல அந்த யூனிட்ல கைட பேஸ் பண்ணி தான் ஃபுல்லா கேட்பேன். அவர் என்ன செய்வாருண்டா, கைட ஃபுல்லா பாடமாக்கிட்டு வந்து 20க்கு 20 எல்லா எக்ஸாமையும் எடுப்பான். அப்ப நாங்க நினைச்சோம் ஷுவரா பிசினஸ்ல இப்படி படிக்கிறார், எக்கனாமிக்கும் அந்த மாதிரி தலா அவரு அவ அப்படி இருக்கிற ஷுவரா ஐலண்ட்ல ரேங்க் நடிப்போம் தான் நாங்க நினைச்சு போனோம். ஆனா அவருக்கு என்ன தெரியும், ஃபுல்லா நோட்ஸ பாடமாக்கி ஆன்சர் சப்மிட் பண்ண தெரியும், நோட்டோட கேட்டு ஆன்சரை சப்மிட் பண்ண தெரியும். ஃபுல்லா கைட் 12 13 ஃபுல் கிளியர். ஃபுல் கிளியர் ஃபுல் மனப்பாடம். ஆனா இதை வச்சு பிராக்டிக்கல் கொஸ்டின் கேட்டா ஒன்றும் செய்ய தெரியாது. இதே கொஸ்டின் எங்கள்ட்ட ஃபுல்லாவே பிராக்டிக்கல் கொஸ்டின் தான் எங்க பேப்பர்ல வந்த மோஸ்டான கொஸ்டின். அவ பிராக்டிக்கல் கொஸ்டின்ல தான் படிச்சு பாடமாக்கின தியரி இம்ப்ளிமெண்ட் என்ன தெரியா, அதனால அவருடைய ரிசல்ட் பிசினஸ்ல சீட்டா வந்த ஏல டொப்பே எடுக்கிற வேண்டியவர். வளமையா 20 கொடுத்தா 20 ஸ்கோர் பண்ற, இல்லாட்டி 20க்கு 15க்கு மேல வளமையா ஸ்கோர் பண்றவரு ரிசல்ட்ஸ் வந்தது சி. சரியா, அப்படிப்பட்ட ஒருத்தர் இருந்தார். அந்த ஸ்கூலுக்கு அந்த ஸ்கூல் இருக்கிறவங்களுக்கு தெரியுமா இருக்கும் மேபி. அப்ப அப்ப அந்த ரிசல்ட்ஸ் ஆகிறதுக்கு ரீசன் என்ன சொன்னா, எங்கட இந்த நாங்க படிச்ச மெத்தட்ல இருக்கக்கூடிய பிழை தான். சரியா, அவுட்புட் சாரி வெளியீட்டு அவுட்புட்ட பண்புகளை பத்தி சில சொல்லிக்கிறீங்க. அப்ப 4 பண்புகள் நான் சொன்னேன். அது சாதாரணமா அவுட்புட்ட பண்புகள் கேட்டேன், அவங்கள்ட்ட நார்மலா கேட்கிறான், எந்த ஒரு தியரியும் இல்லாம அவுட்புட்ட பண்பு, அதாவது வெளியீட்டினுடைய பண்புகள் 4 தாங்கண்டா. சாதாரணமா வெளியீடுன்னா என்ன, ஒன்றோ கண்ணால பார்க்கலுமா இருக்கும், இல்லாட்டி கண்ணால பார்க்க இயலாதா இருக்கும். அது அவுட்புட்டா வர வேண்டியது ஒன்றோ பொருளாயிருக்கும், சேவை, நீங்க ஆல்ரெடி படிச்ச விஷயம். அப்ப அவுட்புட்ட பண்பு வெளியீட்டுடைய பண்புகள் 4 தாங்கோண்டா. நீங்க பொருள்ட பண்பே சேவையோட பண்பு செப்பரேட்டா கொடுத்தா ஓகே. பொருள்ட 4 பண்பு கட்புலனாகும், தொட்டுணரேலும், கொண்டு செல்லேலும், மனிதன தேவை இருப்பதை பூர்த்தியாக்கும் என்று சில எனக்கு சிம்பிளா சொல்லிட்டு போகலும். அதே சேவையோட பக்கம் கேட்டா கண்ணால பாக்கலா, தொட்டுணரேலா, சேமித்து வச்சேலா, தேவை இருப்பதை பூர்த்தி செய்யும் என்று சொல்லி சிம்பிளா சொல்லிடு. ஆனா இப்படி கொஸ்டின் கேட்காம உங்கள்ட்ட பேசிக் இருந்து கேட்காம உள்ளீடு செய்முறை வெளியீடு இதை பேஸ் பண்ணி இந்த 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 ப்ராசஸ், இந்த நிலைமாற்ற செயற்பாடு அடிப்படையாக கொண்டு வெளியீட்டினுடைய பண்புகளை நாங்க கேட்டேன்டா, நீங்க கட்டாயம் அடிப்படையாக கொண்டு ஒரு டைம் யூஸ் பண்ணினா அதுல நீங்க செய்முறை உள்ளீடு என்ற ப்ராசஸ்ல கூட எல்லா விஷயத்தையும் அதை பேஸ் பண்ணி தான் சொல்லணும். அப்ப உள்ளீடு நிலைமாற்றம் செயற்பாடு, அப்ப அதை பேஸ் பண்ணி தான் சொல்லணும். அப்ப அந்த டைம்ல நீங்க உங்களோட ஆன்சர்ல செயற்பாடையும் உள்ளீட்டையும் தொடர்புபடுத்தி ஆகும். அப்ப அந்த டைம்ல நீங்க கொடுக்க வேண்டிய 4 பண்பு, முதலாவது பண்பு நான் சொன்ன மாதிரி இந்த வெளியீட்டை வச்சு என்னோட தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யலும். சேம் டைம் 2வது பண்பு உள்ளீட்டினுடைய அளவு செயல்முறையோட அளவுல தான் என்னோட வெளியீட்டினுடைய அளவு தங்கிக்கும். 3வது பண்பு உள்ளீட்டினுடைய வினைத்திறன் செய்முறையுடைய வினைத்திறன் தான் என்னோட வெளியீட்டினுடைய வினைத்திறன் தங்கிக்கும். 4வது பண்பு உள்ளீட்டினுடைய தரம் செயல்முறையுடைய தரத்துல தான் என்னோட வெளியீட்டினுடைய தரம் தங்கிக்கும் என்று சொல்லி உங்களுக்கு சிம்பிளா 4 பண்புகளை சப்மிட் பண்ணிட்டு வரும். சரியா, அடுத்து நான் முக்கியமா உங்கள்ட்ட சொல்ல வந்த விஷயம் என்னன்னா, இப்ப பார்க்க போற முக்கியமான விஷயம் எம்சிக்யூ. சரியில்ல, மொடல் பேப்பர்ல கேட்ட நம்ம சொன்ன மொடல் பேப்பர்ல பார்ட் 2ல ஒரு கேட்ட கேள்விதான் உங்களோட ஏ லெவல் விஷயத்தை வச்சு, அதாவது அதாவது ஒரு மாணவன் கருத்து ஒரு சம்பவம் ஒண்ணு தந்து, சரி நான் சம்பவத்தை சொல்றேன், ஒரு சம்பவம் ஒன்றை தந்து கேட்டீங்க. அதுல வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் தெரியாத 2 ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்டி ஏ அடுத்து பி. ஏபி உங்களோட லைஃப்ல இருக்க சம்டைம் இப்படி ஏந்தி ஏன்றவரும் பி என்றவரும் உதாரணம் இப்ப 2019 ஓ லெவல் செஞ்சாங்க, எங்க பெஸ்ட்ல ஓ லெவல் செஞ்சாலும் வைப்போம். அவர் 2019 ஓ லெவல் செஞ்சு ஏன்றவரோட ரிசல்ட் ஜஸ்ட் 3C3S. என்ன ரிசல்ட்? 3C3S. 3C3S என்றா பேசிக் குவாலிஃபைட் எக்ஸாம் ஏ லெவல் செய்யறதுக்கு அடிப்படையா குவாலிஃபைட் ஈக்குவல் 3 பாடத்தை ஃபெயில் ஆயிருந்தா ஓகே, 3 பாடத்தை சி 3 பாடத்தை எஸ்.
3C 3SCன்னா உனக்கு பேசிக்கா எக்ஸாம் அட்வான்ஸ் லெவல் செய்யுது. அப்ப அந்த பேசிக்ல தான் அவரு பாஸ் ஆகிக்கிறாரு ஏ என்ற நபர். இப்ப பி என்ற நபர் எடுத்தா 9A தொப்பா 9A எடுத்தவர். இது வந்து எங்கட பெட்ல நடந்த விஷயம். 9Aல 8AB எடுத்து ஒருத்தர். ஆனா அந்த எக்ஸாம்ல தந்தவர் வந்து 9A எடுத்தவர் ஒருத்தர். சரியா? இப்படி 2 பேர் இருக்கிறாங்க. அப்ப உதாரணமா 2019 அந்த கேள்விப்படி நான் சொன்னேன். ஆண்டு சரியா ஞாபகம் இல்ல. 2019ஆம் ஆண்டு ஓ லெவல் பரீட்சையில ஒருத்தர் 3C 3S ஒருத்தர் 9A. அப்ப இதுல 2022 அவங்க 2022 அல்லது 2023 அட்வான்ஸ் லெவல் எழுத போல ஏ என்றவருடைய ரிசல்ட்ஸ் பி என்ற ரிசல்ட் எடுத்தா ஏ என்றவருடைய ரிசல்ட்ஸ் 3A பி என்ற ரிசல்ட்ஸ் 3C. இவர் தான் ஏ லெவல் செஞ்சாரு, இவருடைய ரிசல்ட்ஸ் 3C. இவர் தான் ஏ லெவல் செஞ்சாரு, இவருடைய ரிசல்ட்ஸ் 3A. அப்ப இந்த 2 அடிப்படையை வச்சு உள்ளீடு செயல்முறை வெளியீடு என்றதை அடிப்படையாக கொண்டு என்ற செயற்பாட்டை தரத்தை அடிப்படையாக கொண்டு விளக்கும் கொண்டு வந்துச்சு. தரத்தை அடிப்படையாக கொண்டு விளக்கும் போது இந்த கேள்வி இருக்கும்போது டிஸ்கஸ் பண்ணிப்பேன் போன பேஜுக்கு. அப்ப இதுல ஒத்தரனமோ ஈந்தாரு, அவருக்கு ஞாபகம் மீக்குதா தெரியா. இப்ப இதே கொஸ்டின் வந்ததை சொன்னேன். அப்ப ஏ பின்னு 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தர் 3C 3S, அடுத்த ரிசல்ட்ஸ் 9A ஓ லெவல்ல. அதே ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டும் ஏ லெவல் எக்ஸாம் செய்யறாங்க. ஒருத்தர் ரிசல்ட் 3A, இன்னொருத்தர் ரிசல்ட் அதே 9A எடுத்தவரோட ரிசல்ட் 3C. அப்ப உங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னண்டா, இந்த செயற்பாடு அல்லது இந்த சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு உள்ளீடு நிலைமாற்று செயற்பாட்டை அந்த கருமத்துல அந்த நிலைமாற்று செய்முறையில தரம் என்று சொல்லக்கூடிய கருத்து அடிப்படையாக கொண்டு விளக்குங்கன்னு சொல்லி உங்கள்கிட்ட கொஸ்டினோட கேட்டீங்க. முதல் பேப்பர்ல கொஸ்டினோட கேட்டீங்க. அப்ப இந்த செயற்பாடு இப்படி ஒரு சம்பவம் மீக்கி எங்க இப்படி ஒரு சம்பவத்தை கேட்டு என்ன கேள்வி கேட்கிறான்டா, நாங்க முதல் படிச்ச மாதிரி உள்ளீடு செய்முறை நிலைமாற்றம் சரி உள்ளீடு நிலைமாற்றம் வெளியீடு என்ற ப்ரோசஸ்ல தரத்தை பேஸ் பண்ணி இதை நாங்க சொல்லுவோம். சரியா? தரத்தை பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை நாங்க விளங்கப்படுத்துவோம். 4 மார்க்ஸுக்குரிய கேள்வி. 4 மார்க்ஸுக்கு நீங்க 4 மார்க்ஸுக்கு சொல்ல போல ஒரு பக்கத்துக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நான் சேர்த்த மாதிரி ஒரு தாளுக்கு எழுத வேண்டிய அவசியம் இல்லை. சாதாரணமா ஒரு ஹாஃப் பக்கத்துக்கு எழுதினாலும் ஓகே. சில கேள்வியை பொறுத்த வரைக்கும் 2 லைனுக்கு வரும் 4 மார்க்ஸ் ஆன்சர். சில டைமுக்கு ஹாஃப் பேஜுக்கு வரும், சில டைமுக்கு ஃபுல் பேஜுக்கு வரும். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் தந்தா உங்களுக்கு ஒரு ஹாஃப் பேஜ் கொஞ்சம் ஹாஃப் பேஜை விட கூட போனாலும் சிம்பிளா இந்த மாதிரி கேள்வியோட 4 மார்க்ஸ் எடுத்துடு. சரியா? அப்ப இப்படி ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தந்தா நீங்க சிம்பிளா உங்களோட ஆன்சரை எப்படி எழுதுவீங்க? யாராவது ஒருத்தர் மைக் அன்மியூட் பண்ணி சொல்ல போய்க்கா. எப்படி ஒரு எக்ஸாம் கேள்வி உங்களோட பேப்பர்லாம் வந்திருக்கிறேன், நீங்க எதிர்பார்த்து போகவே இல்லை, இப்படி ஒரு கேள்வி வரும். ஆனா இப்படி ஒரு ரியலிட்டியான ஒரு சம்பவம் தான் இது நடக்கும். எங்கிட்ட உங்களோட பெட்ல நடந்திருக்கும். 9A எடுத்தவன் திமிரு பிடிச்சி அப்படி இப்படி ஆகி அவன் 3C எடுத்துட்டு வைத்தீவான். 3C 3S எடுத்தவன் பல சிறந்த 3A எடுத்துட்டு வைத்தீவான். உங்கள்கிட்ட கேட்டது திமிரு பிடிச்சி அவன் அடைஞ்ச விஷயத்தையோ பெருமை பிடிச்சதுனால ஃபெயில் ஆனதையோ அல்ல. அவன் உங்கள்கிட்ட கேட்டது நீங்க இதே விஷயத்த உள்ளீடு நிலை மாற்றம் வெளியீட வச்சு விளக்கம் கொண்டு வைக்கிறான். அவைகளுக்கு சும்மா உள்ளீடு வெளியீடு நிலை மாற்றத்தை வச்சு அதை பேஸ் பண்ணி விளக்காம சும்மா விளக்குவோம்னு சொன்னா எங்களுக்கு செல்லிடும். 9A எடுத்தவர் அவர் படிச்ச திமிருனால அவருடைய ரிசல்ட்ஸ் கூடனால அவரு தனக்கு ஏழும் என்ற கருத்தால படிக்காம விட்டுட்டாரு, அதனால 3C வந்தேன்னு எனக்கு சொல்லு. அவன் அதை கேட்கல. அவன் கேட்ட கேள்வி இந்த செயற்பாடை பேஸ் பண்ணி இதுலயும் தரத்தை பேஸ் பண்ணி விளக்குவோம்னு சொல்லி ஹைலைட் பண்ணி கேட்டீங்க தரம் என்ற விஷயத்தை. அப்ப இப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வந்தா நீங்க எப்படி ஒரு ஆன்சர் குடிப்பீங்க? குயிக்கா யாராச்சும் மைக் அன்மியூட் பண்ணி. சிம்பிளான கேள்வி. ராஷிதா இப்படி வந்தா எப்படி குடிப்பீங்க? நார்மலா வளமையா ஆன்சர் சொல்றவங்க நான் சொல்லிட்டு போறேன். ஆத்திகா இப்படி வந்தா எப்படி ஆன்சர் குடிப்பீங்க? அம்னா அண்ணா நஜீம் உள்ளீட்டை அதிகரிச்சு செயல்முறைய ஒழுங்கா செஞ்சதுனால வெளியீடு அதிகரிச்சு. உள்ளீட்டை அதிகரிச்சு செயல்முறைய. ஓகே, வேற ஆன்சர்ஸ்? நாலு மார்க்ஸுக்குன்னா கொஞ்சம் பெர்ஃபெக்டான ஆன்சரா இருக்கும். பெர்ஃபெக்டா இதுக்கு எப்படி ஆன்சர் கொடுக்குற? சாதாரணமா கொடுத்தா எங்களுக்கு குடிக்கலும். பெர்ஃபெக்டான ஒரு ஆன்சர் கொடுக்குறேன். ஆன்சர் ஓகே, பெர்ஃபெக்டா கொடுக்குறேன் எப்படி ஆன்சர் குடிக்கணும்? ஓகே, டைம் போகுது, நானே சொல்லித்தரேன். சரியா? நான் சொல்லித்தரேன், பார்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி ஒரு கொஸ்டின் உங்களுக்கும் கேட்கலாம். அப்ப இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டா சிம்பிளா விளங்கணும்.
ஏண்டா இங்க நாங்க அட்வான்ஸ் லெவல் என்று சொல்றது ஓ லெவல் படிச்சவன் தான் உள்ளுக்கு வாரம். ஓ லெவல் படிச்சோத்தேன் உள்ளுக்கு வாரம். ஓ லெவல் பாஸ் பண்ணோத்தேன். அப்ப அட்வான்ஸ் இதுதான் ஒரு ப்ரோசஸ். இது அட்வான்ஸ் லெவல் ப்ரோசஸ். இது ஓ லெவல் ப்ரோசஸ். ஓ லெவல் ப்ரோசஸ்ல வெளியீடு தான் இந்த 3C3S இந்த 9A விஷயம். அட்வான்ஸ் லெவல்ல ப்ரோசஸ்ல வெளியீடு தான் இந்த 3A 3Cன்னு சொல்லக்கூடிய ரெண்டு ரிசால்ட். அப்ப அட்வான்ஸ் லெவல் ப்ரோசஸ்ல வெளியீடு தந்திக்கிறான். உள்ளீடு எங்க இருக்குது? உள்ளீட்டு சொல்லுங்க. அட்வான்ஸ் லெவல்ல வெளியீடு தந்திக்கிறான். 2019 ஓ லெவல்ல வெளியீடு தந்திக்கிறான். இவங்களுக்கு ஒண்ணு அட்வான்ஸ் லெவல்ல உள்ளீட கண்டுபிடிச்சு. அப்ப இந்த இடத்துல உள்ளீடு தந்திக்கிறானா? இந்த ப்ரோசஸ்ல உள்ளீடு அதாவது 2022ல எக்ஸாம் செஞ்சா 3A எடுத்த ஒரு 3A வெளியீடு வரும். சேம் டைம் 3C வெளியீடு ஒன்று வரும். அப்ப வெளியீடு எடுக்கணும் கட்டாயம் உள்ளீடு தேவை. ரொட்டி வரணும்னா கட்டாயம் மாவு போட்டே ஆகணும். ரொட்டி மாவு போடாம ரொட்டி வராது. மாவு போடாம ரொட்டி வரதுக்கு சான்சஸே இல்ல மோஸ்ட்லியா. அப்ப அப்படி ஈக்க கொல இப்படி எப்படி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஒன்று 3A 3C வரும். ஏதாச்சும் ஒரு இன்புட் நாங்க யூஸ் பண்ணியே ஈக்கணும். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு இன்புட் தந்திக்கிறானா? இந்த தகவலை வச்சு உள்ளீடு தந்திக்கிறானா? இல்ல. மத்தவங்க குயிக்கா சொல்லுங்க. நீங்க ஆன்சர் பண்ணினாதான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் ஆன்சர். ஓகே இல்ல. நசீஃப் ஓகே. பாத்திமா ஓகே இல்ல. மத்தவங்க குயிக். பாருங்க உங்களோட அறிவு எங்க இருக்குது. பேசிக் ஐடியா கூட இன்னும் இல்ல. சரியா? உள்ளீடு வெளியீடு செய்முறையில இவங்க ரெண்டு பேரும் யாரு? 3A எடுத்தவனும் ஒரு ஸ்டூடெண்ட், 3C எடுத்தவனும் ஒரு ஸ்டூடெண்ட். நாங்க 3C 3A என்ற விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணணும் வேண்டாம். அட்வான்ஸ் லெவலுக்கு ஓ லெவல் ரிசர்ச். வெரி குட். 3C 3S சரிங்களா? ரெண்டு ஆன்சர் சரியா வந்தீங்க. அப்ப 3C 3S 3A லெவல்ல 3A 3C செல்லக்கூடிய ரெண்டு ரிசல்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் வேண்டாம். எங்களுக்கு ஸ்டூடெண்ட் என்ற விஷயம் தேவை. எனக்கு ஸ்டூடெண்ட் இல்லாம எங்களுக்கு போய் ரிசல்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணே இல்ல. அப்ப ரிசல்ட்ஸ் வந்து வரணும் வேண்டாம். ஸ்டூடெண்ட் மாணவர்கள் தேவை. நீங்க உதாரணமா உங்களோட ஏ லெவல்ல உங்களோட ஸ்கூல்ல நல்ல ரிசல்ட் சப்மிட் பண்ணிப்பாங்க 2024 எக்ஸாம் செஞ்சவங்க. அவ அப்படி ரிசல்ட்ஸ் எடுக்கணும் வேண்டாம். ஓ லெவல்ல முடிச்சு மாணவர்கள் அதே ஸ்கூல் ஏதாவது படிச்சுக்கோ. ஏ லெவல் படிச்சதுக்கு அதே ஸ்கூல் வந்தீங்களா அல்லது அட்வான்ஸ் லெவல் படிச்சதுக்கு வந்ததுனாலதான் அதே புலகளை வச்சு எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணேலுமான. அப்ப இங்க யாரு உள்ளீடுன்னு சொன்னா இந்த ஏயும் பியும். அப்ப ஏயும் பியை நாங்க உள்ளீட்டா பயன்படுத்திதான் ஏட ரிசல்ட்ஸ் நாங்க 3A ஆகவும் பீட ரிசல்ட்ஸ் 3C ஆகும். அப்ப இங்க ரெண்டு ப்ரோசஸ் நடந்தீங்க. நல்லா பாருங்க. ஏக்கு வேற ப்ரோசஸ், பிக்கு வேற ப்ரோசஸ் நடந்தீங்க. 16 ரெண்டு ரிசல்ட்ஸ் வந்தீங்க. அப்ப இங்க ஏ என்றவரை நாங்க வேற எடுப்போம், பி என்றவரை வேற எடுப்போம். அப்ப இது உள்ளீட நாங்க யூஸ் பண்றது ஏ, இதே ப்ரோசஸ் நாங்க உள்ளீடா யூஸ் பண்றது பி. அதே செய்முறை நடந்திருக்குது. இதே இடத்துல வெளியீடா ஏ என்ற இடத்துல இது வந்திருக்குது. இந்த 3C 3S கம்ப்ளீட் பண்ணினா இங்க 3A வந்திருக்குது. அதே 3C இந்த இடத்துல 9A நாங்க உள்ளீடா போட்டு நிலை மாற்றம் அடைய செஞ்சா வெளியீடு அது வந்திருக்குது 3C வந்திருக்குது. இது பொதுவாக உங்களோட ஸ்கூல்லே நடந்திருக்கும். ஓ லெவல் நல்லா முடிச்சு 9A டாப் 9A எடுத்து சம்டைம் அவன் அவ்வளவு அந்த ரிசல்ட்ஸ் 9A இது வரைக்கும் அவனோட ஸ்கூல்லே வந்திருக்காது. அவள் தான் பெஸ்ட் 9A ஆயிருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ரிசல்ட்ஸ் சப்மிட் பண்ணி ஒருத்தர் உங்களோட ஸ்கூலுக்கு ஏ லெவல் படிச்ச வந்து ஃபைனலா 3C எடுத்துட்டு போய் தீப்பாங்க. எங்களோட ஸ்கூல்ல அப்படி ரெண்டு பேரையும் நாங்க 9A 2 எடுத்துட்டு ஃபைனலா ரிசல்ட்ஸ் ரெண்டு பேரும் ரிசல்ட்ஸ் பார்த்தா ரெண்டு பேரும் அட்வான்ஸ் லெவல் 3W. சரி, ஒருத்தர் 3W, ஒருத்தர் 1S 2W. அப்ப இப்படி ரிசல்ட்ஸ் வந்திருக்குது. வரலாறு நீங்க பெத்த பாக்க உங்களோட ரிசல்ட்ஸ் ஹிஸ்டரி எடுத்து பார்த்தா அப்படி ரிசல்ட்ஸ் கட்டாயமே இருக்கும். அப்ப ஏன் ரீசன் என்ன ரீசன் நடந்திருக்கும்? நாங்க பொதுவா மாவை ரெண்டு மாவு தானே உதாரணமா ரெண்டு மாவை போட்டு ரெண்டு மெஷினுக்குள்ளுக்கு நாங்க மாவை போட்டா ஃபைனலா ரெண்டு மெஷின்ல ரொட்டி வரக்கூடிய மெஷின்ல மாவை போட்டா ஃபைனலா ரொட்டி தான் வரும். அப்போ ஒன்றுல ஏன் தரமான ரொட்டி வந்திக்குது, இன்னொன்னுல ஏன் தரமில்லாத ரொட்டி வந்திக்குது. ஏன் தரமில்லாத ரொட்டி வந்திக்குதுன்னு சொன்னா இது ரெண்டு ரீசன். நான் முதலாவது சொன்னேன் வெளியீடு என்ற விஷயம் வந்து தரம் தங்கிக்குது. ஒன்று உள்ளீட்டிலையும் சேம் டைம் எதுலையும் உள்ளீட்டிலையும் செயல்முறையிலையும் தான் தங்கிக்குது. நாங்க கொடுக்கிற வெளியீடு எவ்வளவு தரமா இருக்குதோ, நாங்க கொடுக்கிற வெளியீடு எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்குமோ, நாங்க சப்மிட் பண்ற வெளியீடு எவ்வளவு பவர்ஃபுல்லா எவ்வளவு டிமாண்டுக்கு ஏற்ற வைக்குமோ அதை தீர்மானிக்கிறது நான் கொடுத்த செய்முறையும் நான் போட்ட உள்ளீட்டிலையும் தான். இந்த ரெண்டு உள்ளீடு உண்டு 9A உண்டு 3C 3S. நீங்க 9A என்ற உள்ளீடு தரம்
அதை விட தரமான குவாலிட்டியான வண்டி ஒரு ஸ்கூல்ல இல்ல. 9 பாடம் கொடுத்து 9 பாடத்துல அவனோட 75க்கு மேல. அதனாலதான் அவனுக்கு 9 ரிசல்ட்ஸ் வந்துக்குது. அப்ப டாப் தரமான ஸ்டூடெண்ட் சொல்லுவாங்க ஒரு ப்ராசஸ்ல உள்ளீடா போடுறோம். சேம் டைம் இன்னொரு ப்ராசஸ்ல தரமே இல்லாத ஒரு உள்ளீட்டு நாங்க போட்டிக்கிறோம். தரமே இல்லாத உள்ளீட்டை போட்டிக்கிறோம். அவர் தான் 3C 3S. சாதாரண ஒரு எக்ஸாம் கொடுத்தா பாஸ் ஆகிற அளவுக்கு தான் இப்ப நாம எக்ஸாம் கொடுத்தா நார்மலா 35 100க்கு 35 எடுக்கக்கூடிய தான் அவன் நீக்கிறான். ஆனா இவனை பார்த்தா எதை கொடுத்தாலும் 100க்கு 80க்கு மேல எடுக்கிறவன். அவன் 100க்கு 80க்கு மேல எடுக்கிற தரமான உள்ளீடு ஒரு ப்ராசஸ்ல போட்டிக்கிறோம். தரமற்ற ஒரு உள்ளீடை போட்டிக்கிறோம். ஆனா தரமற்ற உள்ளீடு தரமான உள்ளீடு 2 ப்ராசஸ் இருக்குது. ஆனா வெளியீட பார்த்தா தரமற்ற உள்ளீடா போட்ட வெளியீடு தரமான வெளியீடு ஆகிக்குது. தரமான வெளியீடா போட்ட ஒரு உள்ளீடு தரமற்ற வெளியீடா வந்திக்குது. அப்ப இந்த விஷயம் எந்த இடத்துல மாற்றம் அடைஞ்சிக்கும்? சிம்பிளா இதை வச்சு யோசிங்க. உள்ளீடு செய்முறை, உள்ளீடு நிலை மாற்றம், வெளியீட்டை வச்சு யோசிங்க. உள்ளீடு தரம் ஆனா வெளியீடு தரம் இல்லாம போச்சு. உள்ளீடு தரம் இல்ல ஆனா வெளியீடு தரமா வந்திக்குதுண்டா எந்த இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கும், இல்லாட்டி எந்த இடத்துல மாற்றம் நடந்திருக்கும்? இந்த ப்ரொசஸை வச்சு யோசிங்க. எந்த இடத்துல மாற்றம் நடந்திருக்கும்? மாற்றம் நடந்தா தானே வரணும். ஏதாச்சும் ஒரு சேஞ்ச், ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக், ஏதாவது ஒரு விஷயம் நடந்திருக்கும். வெரி குட். செயல்முறையில அல்லது நிலை மாற்றத்துல உனக்கு சிம்பிளா சின்ன பிள்ளைகளை கேட்டான்னு சொல்லுவாங்க, செயல்முறையில தான் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அப்ப 3A 3C 3C 3S என்றவரை தரமற்ற உள்ளீடு, அந்த உள்ளீட்டை வச்சு ஒன்றும் செய்யவே இல்லை, ஜஸ்ட் பாஸ் மட்டும் தான் ஒரு அடைஞ்சிக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு கொடுத்த ப்ராசஸ் தரமான ப்ராசஸ். நாங்க சொல்லுவோமே தரத்துல 100 கொடுக்கப்பட்டா சாதாரணமான ஒரு உள்ளீடும் தரமான வெளியீடா தான் போகும். உதாரணம் உங்களோட லைஃப்லயும் பாத்தீங்க. நான் எங்க லைஃப் பார்த்தேன். எங்கட பெஸ்ட்ல வேற ஸ்கூல்ல படிச்சவர் அவரோட ரிசல்ட்ஸ் ஒரு A 5C 3S. சிம்பிளான உழவு ரிசல்ட் ஒரு A 5C 3S. அப்ப இப்படி ஜஸ்டான ரிசல்ட்ஸ் எடுத்துட்டு உப்பரிமா அவருக்கு நல்ல ப்ரொசஸ் கொடுத்தாங்க. அவருடைய A-level ரிசல்ட் 3A 2.04 Z ஸ்கோர். அப்ப இப்படிப்பட்ட ஒரு Z ஸ்கோர் வரணும். ஜஸ்ட் தரமற்ற உள்ளீடுன்னு சொன்னா என்ன நடந்திருக்கும்? அங்க கொடுத்த ப்ரொசஸ் தரமான ப்ரொசஸ், தரமா பதப்படுத்தப்பட்டிருக்குது. உள்ளீடு எவ்வளவு தரம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நாங்க கொடுக்கிற ப்ரொசஸ் தரமா இருந்தா கன்ஃபார்மா வெளியீடு தரத்துலதான் இருக்கு. ஏன்னா இங்க வெளியீடுன்ற விஷயத்தோட டிரெக்டா தொடர்ந்து உள்ளீடு அல்ல, இது செய்முறை. நாங்க வெளியீடுன்ற விஷயத்தோட டிரெக்டா இந்த ப்ரொசஸ்ல ஆக நெருக்கமாயிருக்குது செய்முறை. அப்ப உள்ளீட்டினுடைய பவர்ஃபுல்லை விட வெளியீட்டினுடைய பவர்ஃபுல் தரமாயிருந்தா கன்ஃபார்மா எங்களுடைய செயல்முறையினுடைய பவர்ஃபுல் தரமாயிருந்தா கன்ஃபார்மா எங்களுடைய வெளியீடும் தரமாயி. அப்ப உள்ளீடுன்ற விஷயம் தரம் இல்ல, தரம் இல்ல. ஆனா உள்ளீடு தரம் இல்லாததை விட நாங்க நிலை மாற்றம் கொடுத்தது டொப்பான தரமாயிருந்தா கன்ஃபார்மா வரக்கூடிய அவுட்புட்டும் தரமானதா தான். அப்ப இதே மாதிரி இங்க உள்ளீடு செம்ம தரம் என்றதுனால நாங்க தரம் இல்லாத ப்ரொசஸ கொடுத்தோம். சரியான நிலை மாற்றத்தை கொடுக்கல, சரியான ப்ரொசஸ நாங்க கொடுக்கல. அதே ப்ரொசஸ் சரியா கொடுக்கப்படாதனால சரியான நிலை மாற்றம் அடையல, வரக்கூடிய அவுட்புட் தரமற்றதா போகும். தரமற்றதா போனா தானே இந்த 3C என்று சொல்றது சாதாரண தரம், தரமற்றதுன்னு சொல்லலாம். அப்ப இந்த 3C வாரத்துக்கான ரீசனும் இந்த உள்ளீட்டினுடைய சாதாரண தரம் தான். உள்ளீடு கொஞ்சம் தரமா இருந்துச்சு, அதனாலதான் 3C வந்த. அந்த உள்ளீடு அதுவும் இல்லாட்டி இந்த ரிசல்ட் 3W அவர் 3W போகாம 3C வந்ததுக்கான ரீசன் உள்ளீடு கொஞ்சம் பவர் ஆகிடுது. ஆனா கொடுத்த நிலைமாற்ற பெர்சன்டேஜ் 10% தான் தரமா இருந்தா கன்ஃபார்மா எவ்வளவு பவரான உள்ளீடா இருந்தாலும் சுக்குநூறா போயிடுச்சு. எவ்வளவு பவரான உள்ளீடா இருந்தாலும் சரியான ப்ராசஸ் கொடுக்காட்டி வெளியீடு சரியா வராது. எவ்வளவு பெரிய தரமா இருந்தாலும் வெளியீடு தரமா வராது. அப்ப இப்படிப்பட்ட ஒரு எக்ஸாம்பிள் உங்களோட MC முதல் பேப்பர்ல கேட்டீங்க. அப்ப நீங்க சொல்லணும் என்னண்டா உள்ளீடு வெளியீடு செயல்முறையில தரம் என்ற விஷயத்தை வச்சுதான் இந்த செயற்பாடு நடந்தீங்க. அப்ப உள்ளீடு தரமற்றதாக இருந்து வெளியீடு 100க்கு 100% தரமானதாக இருந்தா கன்ஃபார்மா என்னோட வெளியீடு தரமானதா தான் வரும். ஏனென்றா வெளியீடு என்ற விஷயத்துல டிரெக்டா ரிலேட்டிவ் ஆயிக்குது நிலை மாற்றம் தான், இதை விட உள்ளீடு கருமத்தை விட. அப்ப உள்ளீடு எவ்வளவு தரம் இல்லாம இருந்தாலும் நாங்க கொடுக்கிற நிலை மாற்றம் தரமா இருந்தா கன்ஃபார்மா எனக்கு பிசினஸ் ஆகும் நினைக்கிறோம். அதே உள்ளீடு தரமாயிக்குது, நிலை மாற்றம் தரமே 10% தரம் வேண்டாம், வரக்கூடிய அவுட்புட்டும் கன்ஃபார்மா தரமில்லாதான் வரும். எவ்வளவு பலமான உள்ளீடை கொடுத்தாலும் வேலை, எவ்வளவு பலமான உள்ளீடை கொடுத்தாலும் வேலை, வெளியீடு தரம் இல்லாததான் வரும். வேணும் நம்ம சிம்பிளா யோசிங்க. ஒரு சாப்பாடு ஆக்குற மூட்டுல ஒரு சாப்பாடு ஆக்குறதுக்கு
எவ்வளவு குவாலிட்டியான சாமனை கொண்டும் வேலை இல்ல, சரியான ஆக்கக்கூடிய ப்ரொசஸ் செய்யாட்டி ருசியே இல்லாத சாப்பாடு தான் வெளியே வரும். இது பொதுவான விஷயம். கேர்ள்ஸுக்கு நல்லா தெரியுமா இருக்கும். எவ்வளவுதான் குவாலிட்டியான ப்ராடக்ட் நீங்க இந்தியாவில, சைனால, ஜப்பானில எந்த நாட்டில் இந்த ப்ராடக்டை கொண்டு வந்து போட்டாலும் இன்புட்டா சாப்பாடு ஆக்குறதுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய ப்ரொசஸ் தரம் இல்லாட்டி, சரியான முறையில ஆக்காட்டி, ஒன்றோ சாப்பாடு எடுத்து சோறு எடுத்தா பச்சையா வரும், அப்படி பாதி சரி வந்திருக்காது, அப்படி ஒன்றோ தீஞ்சு போயிட்டு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நடக்கும். எவ்வளவு தரமான உட்புட் கொடுத்து வேலையில தரமான ப்ரொசஸ் இல்லாட்டி வரக்கூடிய உட்புட் தரம் இல்லாம தான் போகும். சிம்பிளா யோசிங்க. ஸ்ரீலங்கால ஆகக்கூடிய நான் அரிசியுடைய வேலை 1 கிலோ 1000 கிலோ அரிசி கண்டேன். அப்ப அது இங்க பலங்கொடையில இல்ல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு 1000 அரிசி 1 கிலோ ஒரு தூர இடத்துல இருக்கு. நல்ல ஒரு தரமான அரிசி. அப்ப அந்த அரிசிய போட்டுதான் நீங்க சாப்பாடு சோறு சமைச்சாலும் தரமான அரிசி, அந்த அரிசியை போட்டா சட்டப்படியா சரியாக்கினா ருசி வரும். அப்படி தரமான அரிசியை போட்டுதான் நீங்க ஆக்கினாலும் கூட உங்களுக்கு என்ன வராது, சரியான முறையில ப்ரொசஸ் நடக்காட்டி, சரியான முறையில தண்ணி வச்சு சரியான முறையில சாப்பாடு ஆக்கக்கூடிய நிலை மாற்றம் நடக்காட்டி ஒன்றோ சோறு என்ன சுடுபட்டு தீஞ்சு வைத்திருக்கும், அப்படி இல்லாட்டி சரியான முறையில அக்கிப்பட்டிக்காது. அப்ப அவுட்புட் என்ற விஷயம் தங்கிக்குது செயல்முறையில மட்டுமல்ல, சாரி உள்ளீட்டுல மட்டுமல்ல, செய்முறையிலும் தான். செய்முறை எவ்வளவு குவாலிட்டி ஆகிக்கோ அதுக்கேற்றமே எங்களோட உள்ளீட்டு தரத்தை கூட்டிடும். அப்ப அது இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்று சொல்லி இந்த ஆன்சரை சப்மிட் பண்ணிட்டு வரேன். ஒரு 4 மார்க்ஸுக்கான கேள்விதான், ஆனா பெஸ்டான ஒரு கொஸ்டினா இதை கேட்டீங்கிறார். இப்படி ஒரு கொஸ்டின் உங்களோட பேப்பர்லயும் எதிர்பார்க்கலும். அப்ப இப்படி ஒரு ப்ராக்டிகல் கொஸ்டின் கேட்டா அதுக்கு ஆன்சர் பண்றதுக்கும் ரெடி ஆயி. அப்ப இங்க தரம் என்ற விஷயத்தை வச்சுதான் இந்த மாற்றம் அடைஞ்சிக்குது. இது கிளியரா உங்களுக்கு? இப்படி ஒரு கொஸ்டின் சம்டைம் உங்களோட பேப்பர்ல கேட்கலாம். ஏன்னா கேட்க ஏழாவதுக்கான சாத்தியப்பாடு முதல் பேப்பர்ல கேட்டா சம்டைம் ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்னோட பேப்பர் எடுக்கிறது சாதாரண ஸ்கூல் டீச்சர் ஒன்றல்ல, யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர். யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர் திங்க் பண்றமே நீங்க யூனிவர்சிட்டி போயிட்டா தான் விளங்கும் எவ்வளவு மாதிரி அவன் திங்க் பண்ணுவான்னு சொல்லி. எடுத்தானே டவுட் எதுவும் இல்லை. இப்ப நான் கொஸ்டினுக்கு வாரேன். சரி, இப்பதான் நான் கொஸ்டினுக்கு வாரேன். நம்ம கொஸ்டினை கம்ப்ளீட் பண்றது டார்கெட் அல்ல. டார்கெட் வந்து ஃபுல்லா தியரி விளங்கிக்கணும். இதோட பேஸ் பண்ண எல்லா விஷயமும் கிளியரா விளங்கிக்கணும். ஓகே, அப்ப அங்க கேட்டுக்கிற கேள்வி, இந்த உள்ளீட்டு நிலைமாற்ற செய்முறையில ஒரு விஷயம் தொடர்பு இல்லையா, தொடர்பு இல்லாத விஷயத்தை கேட்டிக்கிறேன். 5 விஷயம் தொடர்பு. அதாவது நான் சொன்ன மாதிரி உள்ளீடு கொண்டோ உள்ளீடு செயல்முறை வெளியீடு. அப்ப இதுல இதோட ரிலேட்டிவா இல்லாத விஷயம். அப்ப உங்களோட பிராக்டிக்கல், உங்களோட எக்ஸாம்பிள் படி, உங்களோட கைட் படி நீங்க வெளியிட நிறைய விஷயம் எடுக்கிறீங்க. நான் சிம்பிளா சொல்லிட்டு வரேன். வெளியிடுற விஷயம் நிறைய விஷயம் எடுக்கிறீங்க. உள்ளீடுன்னு சொன்னா நாங்க வெளியீட்டு எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ற அடிப்படை காரணிகளுக்கு தான் நாங்க சொல்லுவோம் வெளியீடு. சிம்பிளா யோசிங்க. ஒரு கோப்பை ஒன்று எடுக்கணும், ஒரு கப் கோப்பை ஒன்று எடுக்கணும், ஒரு டீ கப் ஒன்று எடுக்கணும். டீ கப் ஒன்று எடுக்கிறதுக்கு நான் சாதாரண சின்ன ஒரு கிளாஸ் துண்டை தான் யூஸ் பண்றேன். அப்படி இல்லாட்டி ஓகே, 3வது ஆன்சர் கொடுத்தீங்க. சிம்பிளா ஒரு கிளாஸ் துண்டை தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி சிம்பிளா அந்த உற்பத்தி செய்யறதுக்கு நான் ஒரு நிமிஷம் டைம் தான் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறேன். அப்படி சின்ன ஒரு செய்கை மட்டும் தான் செஞ்சுக்கிறேன். என்னோட கையால கொஞ்சம் உதாரணமா நீங்க களிமண்ணால செய்யக்கூட விளங்கும். சும்மா ஒரு சின்ன செய்கை மட்டும் தான் செஞ்சேன். ஆனா கடைசியா ஒரு கப் வந்துச்சு. அப்ப இந்த கப்பை எடுக்கிறதுக்கு நீங்க செஞ்ச ப்ரொசஸ் இருந்து நீங்க யூஸ் பண்ணின அணு வளவும் கூட உள்ளீட்டுக்குள்ளுக்கு வரும். நீங்க யூஸ் பண்ணது ஒரு நிமிஷம் தான், ஒரு செய்கையை தான், ஒரு சின்ன இரும்பு துண்டை தான் யூஸ் பண்ணினாலும் அதுவும் உள்ளீட்டுக்குள்ளுக்கு வரும். அப்ப இப்படிப்பட்ட உள்ளீட்டை உள்ளீடு நிலைமாற்றம் செயற்பாட எங்களுக்கு 7 வகையா பிசினஸ் பிரிச்சுக்கிறான். 7 வகையான உள்ளீடு உங்களுக்கு மேக்சிமம் யூஸ் பண்ணலும், 7 வகையான ப்ரொசஸ் தான் மேக்சிமம் செய்யலும், 7 வகையான நிலைமாற்றம் தான் செய்யணும். அவன் நல்லா வச்சுக்கோ. ஒரு கப்ப உற்பத்தியில, கப்பன்னு சொல்றது ஒரு டீ கப் உற்பத்தியில 7 வகையான ப்ரொசஸும் தொடர்பு படணும்னு கேட்டா இல்ல. 7 வகையான உள்ளீட்டை நீங்க யூஸ் பண்ணணும்னு கேட்டா இல்ல. மேக்சிமம் நீங்க எல்லா செய்யக்கூடிய ப்ரொசஸை வச்சு அவன் 7 ஆடி வெயிட் பண்ணிக்கிறான். நீங்க மேக்சிமம் செய்யக்கூடிய ப்ரொசஸை வச்சு 7 ப்ரொசஸ் தான் செய்யணும். இந்த ரெண்டையும் செஞ்சா மேக்சிமம் உங்களுக்கு 7 வகையான உற்பத்திகள் தான் வரும் என்று சொல்லி உங்களோட ஃபைனலா உங்களோட கைட தந்திக்கிறான். இதனால நாங்க சொல்லுவோம் B7 பிசினஸ் என்றது 7 மெயினா. பிசினஸ் என்றது 7. ஏன் 7 என்றா, ஏன் B7 என்றா, B7 என்ற ட்ரிக் ஏன் நாங்க யூஸ் பண்றோம் என்றா, பிசினஸ்ல மோஸ்டான இடத்துல காரணிகள் எல்லாமே 7 தான் தந்திருப்பாங்க. வேணா 12 சிலபஸ்ல
நீங்க எங்க பார்த்தாலும் மோஸ்டான ஆன்சர் 7 தான் வரும். இங்க எடுத்தா உள்ளீடும் 7, செய்முறையும் 7, வெளியீடும் 7. பிசினஸ் பண்புகள் எடுத்தா அதுவும் 7 அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் எல்லாமே 7 தான் நீக்கும். அதனால தான் நாங்க சொல்லுவோம் 12 சிலபஸ்ல B7 என்று சொல்லுவோம். 7 என்று சொன்னா தரப்பட்ட பண்புகள் கேட்டா பண்புகளும் 7 தான் கைட்ல தான் தீபான். அதே மாதிரி தன்மைகள் கேட்டா தன்மைகளும் 7 தான் தீபான். அப்படி மோஸ்ட்லியா எல்லா இடத்துலயுமே 7 தானே இருக்கும். அதனாலதான் 12 சிலபஸ்ல B7 என்ற ட்ரிக்கை யூஸ் பண்ணுவோம். B7 என்று சொன்னா மோஸ்டா உங்களுக்கு 7 தானே இருக்கும். ஏன்னா சம்டைம் மறக்கணும் தானே எத்தனை இருக்கும் என்று சொல்லி. அப்ப மோஸ்டான இடத்துல 7 தானே இருக்கும். அதனால இந்த B7 விஷயத்தை ஞாபகம் வச்சு. அப்ப எங்கெங்கெல்லாம் 7 இருக்குதோ அங்க பெருசா மார்க் பண்ணி வைங்க B7 என்று சொல்லி. அப்ப மோஸ்டா 7 தானே இருக்கும். உங்களுக்கு சொன்னடிக்கு அப்ப இந்த கேள்வி கேட்டடிக்கு ஞாபகம் வரும். இந்த இடத்துல நான் B7 சொல்லி மார்க் பண்ணி வச்சேன் சொல்லி. சரியா? அப்ப இதுல உள்ளீடு மோஸ்ட்லியா உங்களோட எவ்வளவு வகையான ப்ரொடக்ட செஞ்சாலும் எந்த வகையான அவுட்புட் எடுத்தாலும் 7 வகையான இன்புட்டை தான் யூஸ் பண்ணி 7 வகையான இன்புட். நீங்க சம்டைம் நான் யூஸ் பண்றது ஒரு சின்ன கிளாஸ் துண்டு தான், யூஸ் பண்றது சின்ன ஒரு இரும்பு துண்டு தான், யூஸ் பண்றது ஒரே ஒரு நிமிஷம் டைம் தான். ஆனாலும் இந்த எல்லாத்தையும் சேர்த்து 7 வகைப்படுத்தியலும் உள்ளிட்ட அதுல உண்டு நாங்க சொல்லுவோம் நிலம் என்று சொல்லுவோம், உழைப்பு என்று சொல்லுவோம், முயற்சி என்று சொல்லுவோம், மூலதனம் என்று சொல்லுவோம், நேரம் என்று சொல்லுவோம், தகவல் என்று சொல்லுவோம், நேரம் தகவல் அதே மாதிரி அறிவு என்று சொல்லுவோம். இப்படி 7 வகையான உள்ளீட்டை தான் எங்களுக்கு யூஸ் பண்ணி பிசினஸ்ல. எக்கனாமிக் எடுத்தாலும் எக்கனாமிக்ல 7, பிசினஸ்ல எடுத்தாலும் 7 வகையான உள்ளீட்டை தான் யூஸ் பண்ணி இதுல நிலம் என்று சொன்னா நீங்க எக்கனாமிக்ல சொன்ன மாதிரி நீங்க கட்டிடம் யூஸ் ஒரு பில்டிங்கை வச்சு நீங்க சின்ன ஒரு கோப்பை ஒன்றை மட்டும் உற்பத்தி செய்யாம கோப்பை உற்பத்தி செய்த ஒரு நிறுவனம் என்று யோசிங்க. அப்ப கோப்பை உற்பத்தி செய்கிற நிறுவனம் என்றா கட்டாயம் ஆகாயத்துல பறந்து கொண்டு உற்பத்தி செய்யலாம். உதாரணமா இந்தியால பிளைட் ஒன்று ஆக்சிடென்ட் ஆன மாதிரி அதே பிளைட் உள்ளுக்கு இது கொண்டு உற்பத்தி செய்யலாம். கட்டாயம் நிலத்துல பட்டே ஆகணும், நிலத்துல என்ன கால் பட்டே ஆகணும், என்ன பில்டிங் அடிக்கிறோம் நிலத்தோட தொடர் பட்டே ஆகணும். அப்ப அந்த இடத்துல கட்டாயம் நிலம் என்ற விஷயம் தொடர் பட்டே இருக்கும் என்னோட உற்பத்தியில. அப்ப சம்டைம் உங்கள்ட்ட கேட்கலாம் ஒரு எம்சிக்யூ ஒரு பார்ட் 1ல எல்லா உற்பத்திக்கும் நிலம் என்று சொல்லக்கூடிய வளம் அடிப்படையாக இருக்கும், நிலம் இல்லாம ஒரு உற்பத்தியை செய்ய இயலாம் என்று சொன்னா இந்த கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்வீங்களான்னு சொல்லி உங்கள்ட்ட கேட்கலாம். அப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இப்படி ஒரு எம்சிக்யூ ஒரு பார்ட் 2 கேள்வி சம்டைம் உங்களுக்கு இப்படி சொல்றேன், நிலம் என்ற விஷயம் தான் அடிப்படை, நிலம் என்ற விஷயம் இல்லாம நிலம் என்ற ஒரு வளம் இல்லாம எங்களுக்கு உற்பத்தி செய்ய இயலா, இந்த கூற்று சரியா பிழையான்னு கேட்கிறேன். நிலம் என்ற விஷயம் இல்லாம எங்களுக்கு உற்பத்தி செய்ய ஒரு கூற்றை தந்துட்டு உங்களுக்கு இதை கேட்கிறேன், இந்த கூற்று சரியா பிழையான்னு கேட்கிறேன். அப்படி கேட்டா நீங்க என்ன ஆன்சர் குடிப்பீங்க? எல்லாரும் சொல்லுங்க. இது சரின்னு குடிப்பீங்களா ரெடி பிழைன்னு குடிப்பீங்களா? நிலம் என்ற விஷயம் இல்லாம உற்பத்தி செய்ய இயலான்னு தந்திக்கிறேன். கொஞ்சம் திங்க் பண்ணி சொல்லுங்க. ஓகே மத்தவங்க? ஓகே மத்தவங்க? ஓகே மத்தவங்க? ஓகே சாரி வேணாம், நிலம் இல்லாம எங்களுக்கு உற்பத்தி செய்யலாம். ஏன்னா நிலத்தை இல்லாம நீங்க உற்பத்தி ஒரு நாளும் உற்பத்தி செய்யலாம். நிலம் என்ற விஷயம் இல்லாம ஒரு நாளும் உற்பத்தி செய்யலாம். நீங்க எப்படி அப்படி ஒரு உற்பத்தி நீங்க கொண்டு வரேன்னு சொன்னா சொல்லுங்க, நான் ஆர்குமெண்ட் பண்றேன். அப்படி ஒரு உற்பத்தி செய்யலாம் நிலம் இல்லாம. நீங்க எதை செஞ்சாலும் நிலம் என்ற விஷயம் அடிப்படை, எதை செஞ்சாலும் நிலம் என்ற விஷயம் அடிப்படை. அப்ப நிலம் என்ற ஒரு உற்பத்தி காரணி இல்லாம ஒரு உற்பத்தி நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு எம்சிக்யூ அல்லது பார்ட் 2 கொஸ்டின் அவங்கள்ட்ட கேட்கலாம். வேணாம், அப்ப நிலம் என்றது அடிப்படை. நிலம் என்ற சாதாரணமா நாங்க தொட்டி நிலம், நீங்க எக்கனாமிக்ல படிச்சு அங்க இயற்கை வளம் என்று படிப்பீங்க. அங்க இங்க அதல்ல, இங்க சாதாரணமா நிலம் என்று சொன்னா காலப்படக்கூடிய நிலத்தை தான் சொல்றேன். அதே மாதிரி இயற்கை வளத்தையும் இந்த இடத்தையும் சொல்லலாம். நீங்க சொல்லாம காற்று மலை அந்த மாதிரி விஷயமும் நிலத்துல காரணி கொடுக்க எனக்கு இந்த இடத்தையும் உள்ளடக்கி. ரெண்டாவது உழைப்பு. உழைப்புன்னு சொன்னா இங்க 2 விஷயமே உழைப்பு. பிசினஸ்ல வாரமாயத்து எக்கனாமிக்ல வாரமாயத்த பிசினஸ்ல நீக்கி உடலியல் ரீதியான பங்களிப்பும் உளவியல் ரீதியான பங்களிப்பும். ஒரு உழைப்பாளின்ற விஷயம், உழைப்புன்னு சொன்னா என்ன? நான் கோப்பை உற்பத்தி செய்யற நிறுவனத்தை எடுத்தா கொஸ்டின் ஒன்று வந்து இது கொஞ்சம் இருங்க.
யாரு கொஸ்டின் ஒன்று கேட்டிருந்தீங்க, எனக்கு ஃபுல் செட்டும் காணல. இந்த ஃபுட் ஐட்டம் சம்பந்தமான கொஸ்டின் யாரு கேட்டீங்க, கொஞ்சம் குயிக்கா அதை செட்டை திருப்பி அனுப்புங்க. ஏன்னா இந்த செட் புதிய ஜூம் அப்டேட்னால கஷ்டம் செக் பார்க்க. நீங்க ஃபுட் ஐட்டம் சம்பந்தமான டவுட் ஒன்று கேட்டிருந்தீங்க. ஜீனத்தா இல்ல சாஜிதா இல்ல பாசிமாவா? ஓ பாத்திமா. ஃபுட் ஐட்டம் செய்ய கொலை நிலம் தேவைப்படாது. ஃபுட் ஐட்டம் செய்யக்குள்ள நிலம் தேவைப்படாதுன்னு நீங்க டவுட் ஒன்று கேட்டீங்க. சிம்பிளா யோசிங்க, ஃபுட் ஐட்டம்னா என்ன? நான் எடுக்கிறேன் வளமையான உதாரணம் பாதி பேக்கரி ஐட்டம். பேக்கரி ஐட்டம் உற்பத்தி செய்யக்கொள்ள நீங்க நிலம் தேவைப்படாதுன்னு சொல்லலாம். பேக்கரி ஐட்டம் செய்ய உங்களுக்கு ஒரு அவன் தேவை, அவ்வளவு. அதுக்கு தேவையான இயந்திரங்கள் தேவை, அதுக்கு தேவையான மூலப்பொருட்கள் தேவை. அது ப்ரொசஸ் நடக்கணும், மூலப்பொருட்களை வச்சு ப்ரொசஸ் நடக்கணும். இப்ப உங்களுக்கு கையிலே வச்சுக்கணும், நீங்க கையிலே எடுத்துக்கொண்டு ஈண்டாலும் இது வர ஒரு பேக்கரி ஐட்டம் ஒரு பான் சுடோன்னு வைப்போம். அவ பான் சுடோணும் என்று சொன்னா அந்த பானுக்கான செயற்பாடுகள் கட்டாயம் நடக்கும். அப்பதானே அவுட்புட்டா பான் வரும். அவ பான் வரக்கொள்ள உங்களுக்கு பானுக்கு தேவையான மெஷின்ஸ், அது பானை பேக் பண்றதுக்கு மெஷின் தேவை, பானுக்கான சரியான ஐட்டத்தை சரியா போடுறதுக்கு சில மெஷின்ஸ் தேவை. அப்ப அந்த மெஷினை எங்களுக்கு ஒரு நாளும் அந்த இடத்துல வச்சு கொண்டிருக்கலாம். இது நிலமேண்டா இப்படி எங்களுக்கு வச்சிக்கல, ஒரு நாளும் நிலத்துல கட்டாயம் பட்டே ஆகும். சேம் டைம் அதை யூஸ் பண்ற ஆக்கள் அல்லது பேக்கரி பண்ற பேக்கரிக்கு தானே. அப்ப அந்த பேக்கர் கூட கட்டாயம் எப்படி இருக்கணும், நிலத்துல பட்டு தானே, நிலத்தை ஸ்டாண்ட் பண்ணி தானே ஆகும். அதே மாதிரி நிறுவனம் நாங்க பாதுகாப்புக்காக வேண்டி தூசி படாமிக்க அதே மாதிரி சரியா பாதுகாக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் ஒன்று அடிச்சுக்கிறோம். பேக்கரின்ற பேர்ல ஒரு ஹோட்டல் ஒன்று உருவாக்கிப்போம். அப்ப இந்த ஹோட்டலும் கட்டாயம் நிலத்தோட டச் பண்ணி தானே இருக்கணும். அப்ப சிம்பிளா நாங்க யோசிக்காம இருப்போம். ஆனாலும் எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஸ்டாண்ட் ஆக்குறதுக்கு, நிலைக்கிறதுக்கு நிலம் என்ற விஷயம் கட்டாயம் தேவை. அப்ப அந்த நிலம் என்ற விஷயம் இல்லாம எனக்கு அந்த இடத்துல தேவையில்ல உற்பத்தி செய்யறதுக்கு இயலாம். ஏன்னா எங்களுக்கு மெஷினை ஸ்டாண்ட் பண்றதுக்கும், மனுஷனை நிப்பாட்டி வச்சுறதுக்கும், தேவையான இயந்திரங்களை நிப்பாட்டி வச்சுறதுக்கும், மூலப்பொருட்களை பாதுகாத்து வைக்கிறதுக்கும், பில்டிங் அடிக்கிறதுக்கும் கூட நிலம் தேவை. அப்ப பில்டிங் உற்பத்திக்கு பயன்படுறேன்னு சொன்னா, இயந்திரங்கள் உற்பத்திக்கு பயன்படுறேன்னு சொன்னா, இயந்திரங்களை பில்டிங்கை வைக்கிறதுக்கான நிலமும் பயன்பட்டுதான் ஆகணும். அப்ப சோ நிலம் என்ற விஷயம் கன்ஃபார்மா நீங்க எந்த உப்பு செஞ்சாலும் பயன்படும். ஓகே, அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு கிளியர் ஆயிருக்கு. அப்ப இங்க உழைப்புன்னு செலக்ட் சொன்ன ஒரு நிமிஷம் தானே ஒரு டைம் தாரா. நீங்க உதாரணமோட எக்ஸாம்ல நிறைய செமினார் செய்யறவங்க வருவாங்க, செமினார் செய்யறவங்க வருவாங்க, விஷுவலா செமினார் செய்யறவங்க நிறைய வருவாங்க. அப்ப செமினார் செய்யறவங்க ஜஸ்ட் ஒரு 6 hours தான் செமினார் செய்வாரு. அவர் 6 hours செமினார் செஞ்சுட்டு அவரு படிச்சு தர மெத்தடை வச்சு உங்களோட ரிசார்ட் 3A 3A+ மாறினு வைப்போம். இப்படி மாறினா ஜஸ்ட் 6 hours உழைப்பு கூட உங்களோட அவுட்புட்ல தங்கிக்குது. அப்ப கொடுக்கிற டைம் கொஞ்சமா இருக்கிறது. 2.5 வருஷத்திலையும் அவர் பங்களிச்சது 6 hours. 2.5 வருஷத்திலையும் அவர் பங்களிச்சது ஒரே ஒரு அவர். 2.5 வருஷத்திலையும் அவர் உங்களோட டிராவல் பண்ணி சப்போர்ட் பண்ணது ஒரே ஒரு நிமிடம். ஆனா அது எங்களோட உற்பத்திக்கு தாக்கம் செலுத்தினா, அவனோட வெளியீட்டுல தாக்கம் செலுத்தினா அவரு கொடுத்த ஒரு நிமிஷமும் உழைப்பு கொடுக்குவார். எனது மனுஷனால கொடுக்கப்பட்டது. அப்படிப்பட்டதுல அந்த ஒரு நிமிஷத்துல அவர் தன் அறிவை பயன்படுத்தி தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தா அது உளவியல் ரீதியான உள்ளீட்டுகள் வரும். அவரோட உடம்பை யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு சப்போர்ட்டிவ் பண்ணியிருந்தா அது உடலியல் ரீதியான உள்ளீட்டை வரும். நல்லா நினைவச்சுவோங்க, உடலை மட்டும் யூஸ் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ண இயலாம். ஒரு ப்ராடக்ட்ல உடலை மட்டும் யூஸ் பண்ணி ஒரு உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ண இயலுமான்னு கேட்டா இயலாம். அறிவை மட்டும் வச்சு ஒரு உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ண கேட்டாலும் இயலாம். சம்டைம் உங்கள்ட்ட இப்படி ஒரு கொஸ்டின் கேட்டு வரையிலும் உடலை மட்டும் யூஸ் பண்ணி உடலியல் ரீதியான பங்களிப்பை மட்டும் கொடுத்து ஒரு உழைப்பாளி ஒரு உற்பத்திக்கு சப்போர்ட் பண்ண இயலுமோ என்று சொல்லி சப்போர்ட் பண்ண இயலும். இந்த கருத்தோட நீங்க ஒத்துக்கொள்றீங்களோ விளக்கு உங்கள்கிட்ட கேட்கணும். அப்படியே இப்படி ஒரு கேள்வி கேட்கணும், உளவியல் ரீதியான பங்களிப்பை மட்டும் ஒரு எம்ப்ளாயி கொடுக்கிறாரு, இதை மட்டும் கொடுத்து அவர் தன் அவுட்புட்டுக்கு சப்போர்ட் பண்ண இயலுமோ என்ற விஷயத்தை அதை மட்டும் வச்சு ஒரு அவுட்புட்டை எடுக்க இயலுமோ என்று கேட்டு ஏழும் என்று தந்து கருத்து தந்து சென்றான். இதோட நீங்க ஒத்துக்கொள்றீங்களோ விளக்குன்னு கேட்கலாம். அப்ப சிம்பிளா அது டிரெக்டா எங்களுக்கு ரிஜெக்ட் பண்ணலும் ஏலா. நாங்க உதாரணமா எடுப்போம் என்ன,
விறகு சுமக்கிறவரை உதாரணம் எடுப்போம், உடலியல் ரீதியான பங்களிப்பு. அவர் விறகு சுமக்கிறார், அவரோட பங்களிப்பு உடல் ரீதியானதுதான். ஆனா எப்படி விறக சுமக்கும் விஷயத்தை அவர்கிட்ட அறிவை யூஸ் பண்ணிக்கிறாரு. எப்படி விறக சுமந்தா குயிக்கா விறக சுமக்கணும், அதிகமான விறக சுமக்கணும் என்று கொஞ்சமாச்சும் ஒரு 1% ஆச்சு மூளை யூஸ் பண்ணிதான் ஆகும். ஏன்னா ஒரு ஆட்டுக்கோ மாட்டுக்கோ விறக சுமக்க தெரியும், எங்க மூளை யூஸ் பண்றல, ஆறறிவை யூஸ் பண்றல, சிந்திக்கிறதுக்கு யூஸ் பண்றல. அப்ப அவங்களுக்கு விறகு சுமக்க தெரியும். ஆனா இவரு சுயமாக விறக சுமக்கிறாருண்டா 1% சரி தன்னை சுய அறிவை யூஸ் பண்ணிப்பாரு. அப்ப உளவியல் ரீதியான பங்களிப்பு, உடலியல் ரீதியா 99 கொடுக்க பிரச்சனை இல்லை, கன்ஃபார்மா 1% ஆச்சு உளவியல் ரீதியான பங்களிப்பு தேவை. சேம் டைம் இவர் சொன்னாரு 6 அவர் செமினார் செஞ்சாரு. இந்த 6 அவரும் இவர் செஞ்சது மைண்டால, தனிக்கிற மைண்ட மட்டும் செஞ்சாரு. இப்படி பேப்பரை செய்யுங்க, இப்படி எக்ஸாம் செய்யுங்க, இப்படி கொஸ்டின் வந்தா இப்படி ஆன்சர் பண்ணுங்க, இப்படி எதிர்காலத்துல கொஸ்டின் வரும், இப்படி தனிக்கிற மைண்ட மட்டும் சொல்லி தந்தாரு. ஆனா அந்த மைண்ட மட்டும் வச்சு ஒரு உற்பத்திக்கு பயனளிக்கலாம். ஏன்னா அவர் தன்னது செமினார் தரக்குற அவர் தன் உடலை நிப்பாட்டி ஆகணும், மைண்டால மட்டும் வேலை செய்யலாம். தன் உடலையும் அந்த இடத்துல அர்ப்பணிச்சோணும். 6 அவர் தன் உடல் ரீதியான செயற்பாடை செய்யணும், கையெல்லாம் அசைச்சோணும். எப்படி ஒருத்தர் உடலியல் ரீதியான பங்களிப்பு கொடுக்கிறாரோ அதே மாதிரி இவர் உடலையும் கொடுக்கணும், அறிவை மட்டும் அர்ப்பணிக்கலாம். அப்ப இந்த இடத்துல அறிவியல் ரீதியான பங்களிப்பும் நடக்கும். அப்ப 1% சரி உடலியல் ரீதியான பங்களிப்புக்கும் 99% அறிவியல் ரீதியான பங்களிப்பு இருந்தாலும், அப்ப தனியா அறிவியலை தனியா உடலியலை மட்டும் செப்பரேட் பண்ணி ஒரு உற்பத்திக்கு பங்களிப்பு செய்வது கடினம். 7 ஆண்டுல 7ம், ஆனா 199% கஷ்டம். அப்படியே ஈக்கிறேன்னு சொன்னா ஒரு கோமா ஸ்டேஜுக்கு, இல்லாது அப்படியே ஈக்கிறேன்னு சொன்னா படுத்த வடிக்கையில் ஈக்கிறவர்கிட்ட பேசி ஒரு உற்பத்திக்கு பங்களிப்பு செஞ்சா அப்ப மட்டும்தான் உடலியல் ரீதியான பங்களிப்பு இல்லாம உளவியல் ரீதியான பங்களிப்பு எடுக்கணும். இப்ப நார்மல் அப்படி ஒத்துட்டு நாங்க போய் உற்பத்தி செய்ய போறோம். அப்ப மோஸ்ட்லியா நாங்க சொல்லுவோம் உடலியல் ரீதியான பங்களிப்பை மட்டும் கொண்டு உற்பத்தியை தொடர்புபடுத்துவோமேடா, உளவியல் ரீதியான பங்களிப்பு மட்டும் கொண்டு ஒரு அவுட்புட் எடுக்கோமேடா. சரி, அது கிளியர் ஆயிக்கும். அதே மாதிரி முயற்சின்னு சொன்னா நிறுவனத்தை கொண்டு நடத்துறதுக்கு ஒருத்தர் தேவை, இடர்களை தாங்குறதுக்கு ஒருத்தர் தேவை. ஏன்னா தாங்குற ஒருத்தர் தான் மக்கள் செய்யறதுக்கு ரெடி. ஏன்னா மோஸ்டா நாட்களுக்கு நல்லா வச்சுக்கோங்க, இன்றைய கால ஜெனரேஷன் நாங்க சொல்லுவோம் ஜி இசட்னு சொல்லுவோம், ஜெனரேஷன் ஜெட்னு சொல்லுவோம். இதுக்கு முதல் ஜெனரேஷன் ஜெட். எங்களுக்கு எங்களோட ஜெனரேஷன் சொல்ல ஜி இசட், 2000க்கு பிறந்தவங்களுக்கு பிறகு, 2000க்கு பிறகு பிறந்தவங்க சொல்லுவோம் ஜி இசட்னு சொல்லுவோம். அதே 2000க்கு முதல் பிறந்தவங்க சொல்லுவோம் ஜி இசட் எக்ஸ்ன்னு சொல்லுவோம். 2000க்கு முதல் பிறந்தவங்க இடர்களை எடுக்கிறதுக்கு ரெடி. ஆனா 2000 பிறகு பிறந்தவங்க நாங்க சொல்லுவோம் 2K கிட்ஸ். 2K கிட்ஸ் அந்த 2K கிட்ஸ் தான் ஜென் ஜெட், அதாவது பரம்பரை ஜெட்னு சொல்லுவோம். அப்ப அந்த ஜெட் பரம்பரையில வந்தவங்க ஒரு நாளும் இடரை எடுக்கிறதுக்கு ரெடி இல்ல, சொகுசை எடுக்கிறதுக்கு ரெடி, இடர் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. இது இவங்கட சைக்கோலஜிக்கல் பண்பு. நீங்க யூனிவர்சிட்டி போய் தான் படிப்பீங்க. இது சைக்கோலஜிக்கல் பண்பு. இந்த ஜென் ஜெட்டுக்கு என்னையில இடர் எடுக்கிற தன்மை இல்லை, சொகுசு எடுக்கிறதுக்கு ரெடி, இடர் எடுக்கிறதுக்கு ரெடி. அப்போ ஒரு நிறுவனத்துல அவுட்புட் வரணும்டா யாராவது இடர் எடுத்தே ஆகணும். இந்த சம்டைம் நாங்க எப்ப உள்ளீடு போட்டா அவுட்புட் வருமென்றே எதிர்பார்க்கல. நான் சொன்ன மாதிரி சைனால, ஜப்பான்ல, இந்தியாவில எல்லா இடத்துல அரிசியை கொண்டு வேலை இல்ல, சரியான அவுட்புட் வரும்னு எதிர்பார்க்கல. ஏன்னா ப்ரொசஸ்ல மாற்றம் நடந்தா, இன்னொரு ப்ரொசஸ்ல ஷார்டேஜ் நடந்தா அரிசி தீஞ்சு வந்துடும், இல்லாட்டி அரிசி பச்சையா வந்துடும், இல்லாட்டி டேஸ்டே இல்லாத ஒரு சோறு வந்துடும். அப்ப இப்படி வராம சூப்பர்பான ஒரு அவுட்புட் வரணும்டா சம்டைம் நாங்க இடர் எடுத்தானே ஆகணும். மிஸ்டேக்கான இப்படி நடக்கும். நாங்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகி போறோம், டொப் எடுக்கிறோம், உப்பரியுமா படிச்சுட்டு போறோம். சின்ன தலைவரோட எக்ஸாம்ல வந்தேன்னு மொத்த எக்ஸாமும் செய்யலாம் போயிடும். 3A எடுத்தவரு 3A எடுக்கிறத உப்பரியுமா பேர்ல அவர்தான் டெஸ்ட் போட்டிப்பாரு எதிர்பார்க்க ரிசார்ட்ல. ஆனா அவரோட ரிசால்ட் 3Wக்கு போறதுக்கும் சான்ஸ் இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு இடரையும் வச்சு கொண்டுதான் நீங்க சவால் எதிர்கொள்றீங்க. அப்ப இந்த சவால் பொதுவா ஒரு நிறுவனத்துல வரப்போல, இப்படி அவுட்புட் சரியா வராதுன்ற சவால் நிறுவனத்தை வரக்கூடாது, அது எதிர்க்கிறதுக்கு யாரும் ரெடி இல்லை. அப்ப எதிர்க்கிறதுக்கு ஒருத்தர் தேவை, அவருக்கு நாங்க சொல்லுவோம் முயற்சியாளர். ஏன்னா ஜென் இதட்னு சொன்னா ஜென் இதட்ல மோஸ்டான ஆட்கள் இடர் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. அதனாலதான் மோஸ்டான முயற்சியாளர்கள் இன்றைய காலத்துல ஜென் இசட்ல பார்க்க இயலாது. முயற்சியாளர்கள்ல 90க்கு மேற்பட்ட முயற்சியாளர்கள் யார் நினைப்பாங்கடா ஜென் எக்ஸ்ல தான் நினைப்பாங்க. ஜென் இசட்ல இருக்கிறது குறம். உதாரணமா நீங்க பாருங்களேன், உங்களோட கடையில எடுத்தா மோஸ்டா 2K கிட்ஸுக்கு முதல் இருக்கிறவங்க தான் கடையில ஓனர் ஆகிப்பாங்க. ஏன்னா அவங்க 19 கிட்ஸ் சொல்லுவோம்.
அப்ப அவங்க தான் மோஸ்டா கடையில ஓனரா இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் இடர் தாங்குறதுக்கு ரெடி, இவங்க தாங்குறதுக்கு ரெடி இல்ல. அப்படி இவங்க இடர் தாங்குறதுக்கு ரெடின்னா கட்டாயம் டொப்பான இடத்துக்கு ஃபேமஸா போவாங்க. உதாரணமா தான் வைல்டு குக். சரி, அப்படிப்பட்ட ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. அந்த சேனல் அவரு உருவாக்கினது. அப்ப இந்த வயசுல தான் அவரு அந்த கஷ்டத்தை எதிர்பார்த்தாரு. அப்ப அப்படிப்பட்ட எக்ஸாம்பிள் உங்களோட பிராக்டிகல் எக்ஸாம்பிள் கேட்குது. சரியா? அவ முயற்சியாளர்ல ஜென் இசட் என்றவர் இடர் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. ஓகே, அப்ப இடர் எடுக்கிறவரோட பேருக்கு நாங்க சொல்லுவோம் முயற்சியாளர். அப்ப இடர் எடுக்கிறதுனால கட்டாயம் அவருக்கு ப்ராஃபிட். சரியா? எவ்வளவுக்கு எவ்வளவு இடர் இருக்குமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ப்ராஃபிட். அதனை வச்சுக்கோம். அடுத்த விஷயம் வந்து மூலதனம். பொதுவா நாங்க யூஸ் பண்ற இயந்திரங்கள், அதாவது காசு கொடுத்து நீண்ட காலம் யூஸ் பண்ணக்கூடிய எதுவாக இருந்தாலும் உற்பத்திக்கு பயன்படுத்தினா அது நாங்க சொல்லுவோம் மூலதனங்கள் தான் சொல்லுவோம். அதே மாதிரி கட்டாயம் அறிவுன்ற விஷயம் இல்லாம நீங்க யூஸ் பண்ண இயலாம். எதை எடுத்தாலும் அறிவை கட்டாயம் யூஸ் பண்ணிதான் ஆகணும். இந்த அறிவில்லாம ஒரு வேலையை கூட செய்யலாம். திங்க் பண்ணா ஒன்றும் செய்யலாம், பிளான் போட ஒன்றையும் செய்யலாம். அப்ப கட்டாயம் அறிவு தேவை, அது தொடர்பான தகவலும் தேவை. அதே மாதிரி எங்க நேரத்தை கொடுத்தா மட்டும்தான் வேலை நடக்கும். நாங்க நேரத்தை கொடுக்காம ஒரு நாளும் அவுட்புட் எதிர்பார்க்கலாம். சோ இப்படிப்பட்ட 7 உள்ளீடுகளை வெளியீடு இப்ப செஞ்சாதான் நிலம் 7 வெளியீடுகளை எனக்கு கிடைக்கணும். நீங்க 7 வெளியீடுகளை பார்த்திருப்பீங்க. பொருள் சேவைன்னு பார்த்திருப்பீங்க. பொருள் சேவை இல்லாம உங்க தனிநபர்கள் வெளியீடா வரையிலும், அதே மாதிரி தனிநபர்கள் வெளியிட வரையிலும், அதே மாதிரி இடங்கள் வெளியிட வரையிலும், நிகழ்வுகள் வெளியிட வரையிலும், அனுபவங்கள் வெளியிட வரையும். அப்ப நீங்க மோஸ்ட்லியா கண்ணால பாக்கிறமான பொருளை, கண்ணால பாக்கிற சேவையை தான் எக்கனாமிக்லையும் வெளியிட படிச்சிருப்பீங்க, பிசினஸ்ல மோஸ்டா படிச்சிருப்பீங்க. அப்ப இது தவிர்த்த வெளியீடுகளை நீங்க வெளியிட்டா எடுக்கணும் வேண்டாம். அது கட்டாயம் 2 பண்பு தேவை வேணும். நிலம், உழைப்பு. சரி, இந்த 7 உள்ளீடுகளை வச்சு நாங்க நிலை மாற்றம் அடைய செஞ்சு நாங்க ஒரு விஷயத்தை அவுட்புட்டா எடுக்கணும் வேண்டாம். அந்த அவுட்புட் இது அவுட்புட் தான், இது வெளியீடு தான் என்ற விஷயத்தை உறுதிப்படுத்தணும் வேண்டாம். அது கட்டாயம் 2 பண்பு பூர்த்தி ஆகிக்கணும். அந்த 2 பண்பு மீந்தா அது எந்த டிசைன்லனாலுமே இல்லை, எப்படிப்பட்ட பேட்டர்ன்லனாலுமே இல்லை, எப்படிப்பட்ட கலர்ல இருந்தாலுமே இல்லை, எந்த மாதிரி இருந்தாலும் வரல நாங்க அவுட்புட்டா எடுப்போம். வேண்டாம், அது தனிநபரா இருந்தாலும் நோ ப்ராப்ளம், அனுபவமா இருந்தாலும் நோ ப்ராப்ளம், அதே மாதிரி அறிவா இருந்தாலும் நோ ப்ராப்ளம், நிதமா இருந்தாலும் நோ ப்ராப்ளம். 2 பண்பு இருந்தால் கன்ஃபார்ம் அது அவுட்புட் வரும். அப்ப நீங்க சொல்லுங்க, அப்படிப்பட்ட 2 பண்பும் என்ன? உங்கள்கிட்ட கேட்டு வரோம் சம்டைம். நாங்க 7 உள்ளீடுகளை போட்டு நிலை மாற்றம் அடைய செஞ்சு ஒரு வெளியீடு வருது. அப்ப இது பல்வேறுபட்டதா வரையிலும், வெளியீடு உண்டோ, தனிநபரா வரையிலும், இடமா வரையிலும், எதுவானாலும் வரையிலும். அப்படி நாங்க அதை வெளியீட்டை ஏற்கணும் வேண்டாம், இதுதான் வெளியீடு ஏற்றுக்கணும் வேண்டாம். அதுக்கு 2 பண்பு கட்டாயம் பூர்த்தி ஆகணும். அந்த 2 பண்பு என்னன்னு சொல்லி அவட பார்க்குற ஒரு கொஸ்டின். 2 பண்பு வெளியீடு. சரி, சாரி, சின்ன கனெக்ஷன் இஷ்யூ உண்டான, அதனால தான் லீவ் ஆயிப்பட்டேன். நான் பேசுறது கிளியரா கேக்குதா? பேசுறது கிளியரா கேக்குதா?
ஹலோ, பேசுறது என் வீடியோ கிளியர் ஆகிக்குதா? ஓகே, அப்ப நான் கடைசியா கேட்ட கேள்வி, ஒரு விஷயத்தை வெளியிட்டா எடுக்கணும்டா கன்ஃபார்மா 2 பண்பு தேவை. அப்ப அது ஓகே, ஜஸாக்கல்லாஹ் 2 பேரும். அது இல்லாம எங்களுக்கு வெளியிட்டா எடுக்கலாம். அது 2 பண்பும் இல்லாம நீங்க எதை நான் மாக்கரை உற்பத்தி செஞ்சாலும் அதுவும் வெளியீடு இல்லை. நான் ஒரு ஷேட்டை ப்ரொடக்ட் பண்ணாலும் அதுவும் வெளியீடு இல்லை. ஓகே, திருப்பி கனெக்ஷன் இல்லாம போயிடுச்சு. இப்ப கிளியரா கேக்குதான்? பேசுறது கிளியரா கேக்குதா? ஆப்டிக்கா பாத்துடா. ஓகே, பொருட்கள் பொருட்கள் வெளியீடு தங்கச்சி. பொருட்கள் ஆயிக்கலாம் வேறது வகை. ஓகே, நாங்க வெளியீடா எடுத்துக்கொள்வோம் வேண்டாம். இதை அவுட்புட் தான் நான் எதிர்கொள்வோம். அதுக்கு 2 பண்பு கட்டாயம் தேவை. fulfill needs and wants. பெருமதி செருகக்கூடிய. வெரி குட் சாதி. நாங்க இத செமினார்ல பேசினோம். சரியா? பலமோட செமினார் டைம் பேசினோம். 2 பண்பு கட்டாயம் தேவை. ஸ்ட்ரக் ஆகுது. ஸ்ட்ரக் ஆகுது எல்லாத்துக்கும் பேசுறது. ஸ்ட்ரக் ஆகுதா? ஹலோ, பாதிலா பேசுறது ஸ்ட்ரக் ஆகுதா? கொஞ்சம் பார்க்கிறேன். இப்ப பேசுறது ஸ்ட்ரக் ஆகுது ஏதாச்சும்? மழைனால கனெக்ஷன் இஷ்யூ விளங்கி அல்ல சார். மற்றவங்களுக்கு எப்படி? இப்ப ஓகேன்னு போட்டிக்கிறீங்க. இப்ப கொஞ்சம் ஓகே. ஓகே, நான் பேசுறது கேக்குது தானே? சரியா இல்ல உடச்சா கேக்குது? அது சார். ஓ சார், ஸ்ட்ரக். அப்படிங்க. சரி, காத்துனால சரியா கிளியரா கேக்குது. தெய்வம் கிளியர் இல்ல கேட்குது. வீடியோவும் கிளியர் இல்ல. சரி, ஓகே.
நான் நினைக்கிறேன் இப்போ ஓகே ஆயிக்கும் இப்போ ஓகேயா? கனெக்ஷன் நல்லா இல்லாதான் இப்போ ஓகேயா? இங்க கனெக்ஷன் ஃபுல் காட்டுது இப்போ ஃபுல் இல்ல முக்காவாசி. இப்போ ஓகேயா பேசுறதும் வீடியோ? ஓகே சார். மத்தவங்க பேசுறதும் வீடியோ ஓகேயா? ஓகே சரியா? ஓகே சரி. அப்படி இல்லாட்டி ஓகே இல்லாட்டி போய் சொல்லுங்க. அப்ப வெரி குட் சாஜித். சாஜித் சொன்ன ஆன்சர் ஓகே. கரெக்டாக சிம்பிளான தியரி ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்குது இந்த ரெண்டு விஷயமும். சம்டைம் நீங்க படிச்சிக்க மாட்டீங்களோ தெரியா, நான் கட்டாயம் சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயம். கைட்லைன் தெளிவா போட்டிக்கிறேன். சம்டைம் நீங்க படிக்கலையோ தெரியா, ஒரு அவுட்புட்டா கருத ரெண்டு பண்பு கட்டாயம் தேவை. ஒன்று, நாங்க இது கொடுக்கிறது எதுக்காக, என்னோட தேவை. நான் முதலும் சொன்னேன், வெளியீடுன்ற விஷயம் பூர்த்தி செய்யும். வெளியீடுன்ற விஷயத்தை வச்சு நாங்க எதை செய்வோம்னா என்னோட தேவை இருப்பதுதான் பூர்த்தி செய்யும். அதனாலதான் 24 ஹவர்ஸும் ஓடுறோம் வெளியீட்டு எடுக்கிறதுக்காக வேண்டிய எங்களோட தேவை இருப்பதை பூர்த்தி செய்யறது. அப்ப வெளியீடுன்ற விஷயத்துல பேசிக் ஐடியா, பேசிக் டார்கெட் என்ன, தேவை விருப்பம் பூர்த்தி ஆகணும். அப்ப தேவை விருப்பத்தை பூர்த்தியாக்குறத வெளியீட்டுடைய அடிப்படையான விஷயம். அந்த வேலையை கூட இந்த வெளியீடு செய்யாட்டி எங்களுக்கு வெளியீடாவே கருத இயலாம். மெயினா நாங்க எடுக்கிற மார்க்கர் எடுக்கிறதுக்கான ரீசன் என்ன, ஒயிட் போர்ட்ல எழுதி படிச்சு கொடுக்கறதுக்கு. ஒயிட் போர்ட்ல எழுதி படிச்சு கொடுக்கிற வேலையை இந்த மார்க்கர் செய்யாட்டி, கஷ்டப்பட்டு ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளீடெல்லாம் போட்டு நிலை மாற்றம் அடையணும் செஞ்சு வெளியீட வந்திப்பாரு. ஆனா அந்த வேலையை கூட இந்த வெளியீடு செய்யாட்டி இதை நாங்க வெளியீட்டாவே கருத மாட்டோம். அப்ப வெளியீடா கருத மாட்டோம். முதலாவது விஷயம், அந்த வெளியீடு எதுக்காக வேண்டி யூஸ் பண்ணப்படுதோ அது என்ன செய்யணும், அந்த தேவையை பூர்த்தி ஆக்கணும். அதுக்கு நாங்க சொல்லுவோம் தேவைய விருப்பத்தை பூர்த்தி செய்யணும். இது முதலாவது பண்பு. இரண்டாவது பண்பு, கட்டாயம் வளங்களுக்கு பெருமதி சேர்க்கப்பட்டிருக்கணும். நீங்க சிம்பிளா யோசிங்க. நான் எங்கட அனுபவத்தை சொல்றேன். 1 கிலோ மாவு எடுக்கிறதுக்கு சிம்பிளா ஒரு 250 ரூபாய் போன எடுவீங்க. 1 கிலோ மாவு எடுக்கிறதுக்கு 250 ரூபாய் போன. 1 கிலோ மாவு எடுத்து சொன்னா தேங்காய் கொஞ்சம் எடுத்து நாங்க ஒரு பராட்டா செய்யறது. நீங்க திண்டிப்பீங்க பராட்டான்ற விஷயம். ரொட்டி மாயைக்கும் நினைச்சவங்க எல்லா இடத்துலயும் மத்த சொல்லுவீங்கன்னு சொல்ற அந்த பேர் பராட்டான்ற விஷயம். அப்ப 250 ரூபாய்க்கு 1 கிலோ மாவு எடுத்தாச்சு. அதுக்கு கொஞ்சம் தேங்காய் மிஸ் பண்றதுக்கு தேங்காய் கொஞ்சம் 150 ரூபாய்க்கு போனேன். அப்படிப்பட்ட கொஞ்சம் சில்லறை சாமான் போறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் போனேன். மொத்த கோஸ்ட் 500 ரூபாய் தான் பேத்திப்போம். நார்மலா 1 கிலோ மாவு வச்சு ஒரு 30 பராட்டா அடிக்கிறது. அவ 30 பராட்டா அடிச்சா எனக்கு 30 அவுட்புட் இப்ப நான் அந்த மாவை, அந்த தேங்காய், தேவையான உப்பு, அந்த விஷயம் எல்லாம் இன்கிரீடியன்ட் எல்லாம் போட்டு நான் டிரான்ஸ்பர் ஆக்கி இப்ப இன்கிரீடியன் மாற்றம் அடைய செஞ்சு 30 பராட்டாவை எடுத்தாச்சு. இப்ப 30 பராட்டா நான் மார்க்கெட்டே கொடுக்கிறேன். இப்ப சிம்பிளா எங்கட ஏரியால ஒரு மார்க்கெட் ஒரு பராட்டா விற்கிற விலை 50 ரூபாய். ஒரு பராட்டாவை நார்மலா விற்கிற விலை 50 ரூபாய். அவ 30 பராட்டாவை 50 ரூபாய் படிச்சா 1500 ரூபாய் வருமானம் வரும். அப்ப நான் யூஸ் பண்ணியது 500 ரூபாய்க்குரிய வெளி உள்ளீடு. அதே உள்ளீட்டை நான் மாற்றம் அடைய செஞ்சு ஃபைனலா பார்த்தா 1500 ரூபாய் ஆகிக்குது. இதுக்குதான் நாங்க சொல்லுவோம் பெருமதி சேர்த்தல். இந்த நிறை மாற்றத்துல நடக்கிறது இதுதான். நான் சொன்னேனே 3C 3S என்று தரமில்லாத உள்ளீடு. அதுக்கு ஒரு பெருமதி சேர்க்கிறதுனாலதான் அவுட்புட் 3A மாறிக்குது. அவ நிலை மாற்றத்தில் நடக்கிற செயற்பாடு என்னன்னு சொன்னா பெருமதி சேர்க்கக்கூடிய செயற்பாடு. அப்ப 500 ரூபாவினுடைய உள்ளீடு நிலை மாற்றம் அடைய செஞ்ச பொருள் 1500 ரூபாய் ஆகிக்குது. அப்ப இங்க கட்டாயம் இந்த வேலை நடந்தாதான் நாங்க அவுட்புட்டா எடுப்போம். இரண்டாவது விஷயம், வளங்களுக்கு பெருமதி சேர்க்கப்பட்டிருக்கணும். அப்ப இரண்டாவது பண்பு, வளங்களுக்கு பெருமதி சேர்க்கப்பட்டிருக்கணும். இந்த ரெண்டு பண்பும் பூர்த்தியானாதான் அதை நாங்க வெளியீடாகவே கருதுவோம். அது தனிநபரா இருந்தாலும் ஓகே. தனிநபர் நீங்க சாதாரண ஒரு மிஸ்டர் பீன் ஜோக் அடிக்கிறாரு. அந்த ஜோக்கால ஏண்ட தேவை என்ற விருப்பம் பூர்த்தி ஆகுதுண்டா, அவர் அடிச்சது ஜோக் தான். அவர் சின்ன ஒரு ஜோக் தான் அடிச்சுப்பாரு. அப்ப அவரோட ஜோக் என்ற தேவை விருப்பத்தை பூர்த்தி ஆகுதுன்னா அதுவும் ஒரு வெளியீடு. உதாரணமா ஒரு சங்கக்கார கிரிக்கெட் பழகி கொடுக்கிறார். அவர் சொல்றாரு இப்படி ஒரு போல் வந்தா இப்படி பேஸ் பண்ணி இல்லாட்டி விக்கெட் போகும் சொல்றாரு. அப்ப நான் அப்படி அவர்கிட்ட பிராக்டிஸ் பண்ணி அப்ப அவர் சொன்ன மாதிரி நான் அடிச்சா எந்த இடத்துல அந்த இடத்துல தேவை விருப்பம் பூர்த்தியானா அவர் சொல்லி தந்த அவருடைய அனுபவம் கூட எனக்கு என் தேவையை பூர்த்தி ஆகினு சொன்னா அந்த அனுபவம் ஒரு வெளியீடு. தேவை விருப்பம் பூர்த்தியாக்கப்பட்டிருக்குது. சேம் டைம் வளங்களுக்கு பெருமதி சேர்க்கப்பட்டதுனால அதுக்கு விலை என்ற விஷயம் வேணா. ரெண்டாவது முக்கியமான பண்பு, வளங்களுக்கு பெருமதி சேர்க்கிறதோட அதுக்கு விலை என்ற விஷயம் மீக்கும். நான் கட்டாயம் அதை வாங்க விலை கொடுத்தே ஆகணும். சங்கக்காரோட அனுபவத்தை வாங்குறேன்டா, உதாரணமா சங்கக்காரே IPL ஆப்ஷன்ல
ஒரு டீம்ல சப்போர்ட்டிவ் அனுபவத்துக்கு டீமுக்கு நாங்க பயிற்சிப்பாளர் வாங்குறேன்டா ஒரு மெச்சு லட்சக்கணக்கு கொடுக்கும். அப்ப அப்படி அனுபவத்தை வாங்குறதுக்கும் நம்ம பணம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அத வடிவேல ஜோக்க கேட்கறதுக்கும் வடிவேலுக்கு பணத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஒரு படம் நடிகர் படத்தை பார்க்கறதுக்கும் பணம் செலுத்தி கொண்டிருக்கிறோம். அப்ப இப்படி சின்ன சின்ன விஷயங்களோட தேவையை பூர்த்தி செய்யறதோட வளத்துக்கு பெருமதி சேர்த்து விலை பெறும் என்று சொன்னா அது எங்களுக்கு வெளியீட்டு ஐடிக்கேடும். அப்படிப்பட்ட 7 வெளியீடு 7 செயற்பாடு 7 உள்ளீடு 7 நிலை மாற்றம் அடைய செய்யலும். அதுல நாங்க சொல்லுவோம் உற்பத்தி கர்மம். இந்த கர்மத்தை நாங்க அடுத்த காலத்துல தெளிவா பேசுவோம். நிதி கர்மம், அதே மாதிரி சந்தைப்படுத்தல் கர்மம், அதே மாதிரி ஆராய்ச்சி அபிவிருத்தி கர்மம், அதே மாதிரி நிர்வாக கர்மம், அதே மாதிரி மனிதவள கர்மம். இப்படி 7 கர்மங்கள் நடக்கும். அப்ப உள்ளீட்ட இந்த 7 ப்ரோசஸுக்கும் உட்படுத்தினா 7 வெளியீடுகள் வரும். அப்ப இந்த உள்ளீடு 7 நிலை மாற்ற 7 ப்ரோசஸ் 7 கர்மத்தை செஞ்சா அவுட்புட்டா 7 விஷயத்தை அடிக்கணும். அந்த அவுட்புட்டு கட்டாயம் 2 பண்பு ஈக்கணும். அந்த 2 பண்பும் கட்டாயம் தேவை. அடுத்தது இந்த வளங்கள் உள்ளீட்டோட நிலை மாற்றம் அடைய செய்யப்படும் சேர்க்கப்படுற பெருமதி சேர்க்கப்படுற இந்த 500 ரூபாய் இந்த பராட்டோட மாவோட பெருமதி 1500 ரூபாய் ஆகிக்குது. அப்ப இன்னைக்கு 1000 ரூபாய் எட்டு ஆகிக்குது. இதுக்குதான் நாங்க சொல்லுவோம் உங்களோட கைட்ல தெளிவா யூனிட்ல தந்திப்பான் பிணை சேர்க்கப்பட்ட பெருமதி. இதை நாங்க சொல்லுவோம் சேர்க்கப்பட்ட பெருமதி. அப்ப சம்டைம் உங்கள்ட்ட ஒரு கணக்கு கேட்கலும் ரொட்டியை வாங்குறதுக்கு உள்ளீடா உதாரணமா சந்திப்பான் மாவுக்கு 500 ரூபாய், தேங்கெண்ணெய்க்கு 200 ரூபாய், முட்டைக்கு 100 ரூபான்னு இப்படி தந்திப்பான். தந்துட்டு வெளியிட்டா ஏதாச்சும் ஒரு விஷயம் செஞ்சாங்க. சொன்னா பராட்டா நீங்க பராட்டா 30 எடுத்துக்கிறான், ஒரு பராட்டா 50 ரூபாய் விற்கிறான்னு தந்திக்கிறான். இதே வச்சு உங்கள்ட்ட கேட்பான் சேர்க்கப்பட்ட பெருமதி என்னன்னு கேட்பான். அப்ப நீங்க என்ன செய்யணும், இன்புட்ட வெளியெல்லாம் கூட்டணும். இன்புட் 800 ரூபாய் வந்திக்குது. இதே இன்புட்டை நான் யூஸ் பண்ணி நிலை மாற்றம் அடைய செஞ்சா 30 பராட்டா எடுக்கலும். 30 பராட்டா எடுத்த ஒரு பராட்டா 50 ரூபாய் 1500 வருமானம் வரும். அப்ப 800 ப்ராடக்ட் 1500 ஆகிக்குது. அப்ப சேர்த்திக்கிற நடுவுல பெருமதி 700 ரூபாய். இதை நாங்க சொல்லுவோம் பிணை சேர்க்கப்பட்ட பெருமதி. உள்ளிட்ட நிலை மாற்றம் அடைய செய்யக்கூட மோஸ்ட்லியா சில இடத்துல பிளஸ் ஆன சேர்ப்பு நடக்கும், சில இடத்துல மைனஸ் ஆன சேர்ப்பு நடக்கும். நான் சொன்ன மாதிரி 9A என்ற உள்ளீடு 3C போறதுக்கு சரியான நிலை மாற்றம் நடைபெற்றிருக்கேன். அப்ப அதுல மைனஸ் ஆன சேர்க்கை கூட நடக்கும். அந்த சேர்க்கைக்கு தான் நாங்க சொல்லுவோம் பிணை சேர்க்கப்பட்ட பெருமதி. இந்த சேர்க்கப்பட்ட பெருமதி நாங்க சொல்ற பிணை சேர்க்கப்பட்ட பெருமதி. அப்ப இப்படி ஒரு மெத்தமெட்டிக்கல் ரீதியான ஒரு கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்கலும். சரியா? அப்ப இதெல்லாம் கிளியரா உங்கள்கிட்ட. அப்ப சிம்பிளா ஒரு சின்ன ஒரு விஷயம் தான் உள்ளீடு நிலை மாற்றம் வெளியீடு என்ற விஷயம். பாருங்க சின்ன ஒரு தியரி. ஜஸ்ட் நாங்க உள்ளீடு வெளியீடு நிலை மாற்றம் எடுத்து போறோம். அப்ப அது உள்ளுக்கு கிட்டத்தட்ட இன்னும் பேசியல் மதுல அந்த விஷயத்துல 2 ஹவருக்கு மேல பேசிக்கிறோம். 2 ஹவர் கிட்ட பேசிக்கிறோம். அந்த உள்ளீடு வெளியீடு நிலை மாற்றம் என்ற கர்மம். வேணா அப்ப சிம்பிளான தலைப்பா இருந்தாலும் அது அவ்வளவு தலைப்புகளுக்கு பேசுறதுக்கு. ஓகே தான், இதெல்லாம் கிளியர் தான். ஓட்டிக்குதா உள்ளீடு நிலை மாற்றம் வெளியீடு என்ற ப்ரோசஸ்ல? அப்ப எங்க டார்கெட் நான் சொன்ன கேள்வி கம்ப்ளீட் பண்றது இல்ல. சின்ன தியரிலே இவ்வளவு கொஸ்டின் எடுக்கலாம். அவங்கள்ட்ட கேட்க சரி சம்டைம் 2-3 கொஸ்டின் வந்து நாங்க எடுத்த கொஸ்டின்ல அதே மெத்தட்ல 3 கொஸ்டின் வந்து 12 மார்க்ஸுக்குரிய கேள்வி. அவர் எடுத்த கேள்வியெல்லாம் நினைச்சு எழுதிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏண்டா அவ்வளவு முக்கியமான கேள்வி. உங்களோட பாஸ் பேப்பர்லையும் சம்டைம் முதல் பேப்பரோட ரிலேட்டிவான விஷயம். ஓகே, முதல் பேப்பரான ரிலேட்டிவான விஷயம். அதே மாதிரி பாஸ் பேப்பர்ல ஏதாவது கொஸ்டின் கேட்டும் இல்ல சில கொஸ்டின் அப்படி பக்கமும் உங்களுக்கு ஈக்குது. சிம்பிளா தியரிட்டிக்கல் பக்கமா இல்லாம பிராக்டிக்கலா அப்படி ஒரு பக்கம் நீக்கிறேன்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா இப்படி மட்டும் யோசிக்காம அப்படியும் அவன் யோசிக்கலாம். ஏன்னா பேப்பர் எடுக்கிறவர் நான் சொன்ன பச்சிலம் புள்ளி ஒன்று எடுக்கிறல்ல, யார் எடுக்கிறாரு? ஒரு ப்ரொஃபசர் எடுக்கிற கேள்வி எப்பயுமே அவரோட மைண்ட் செட் தான் திங்க் பண்ணுவாரு, உங்களோட மைண்டதை விட. அவரோட மைண்ட் எப்படி இருக்கும்ன்றதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கும். அப்ப உங்களோட 3வது கேள்வி வணிகத்தின் உள்ளீட்டு வெளியீட்டு செய்முறையுடன் தொடர்புபடாத விடயத்தின் தொகுதி எதுன்னு கேட்கிறேன். முதலாவது பொருட்கள், சேவைகள், எண்ணங்கள், இடங்கள். இதெல்லாம் என்ன நாங்க பார்த்தபடி அவுட்புட். அப்ப இது அவுட்புட் ஆயிக்கும் கட்டாயம் 2 பண்பிக்கும் அதுவும் ஞாபகம் வரும். டக்கண்டு ஒன்று தேவை விருப்பத்தை பூர்த்தி செய்யணும், 2வது விலை பெறணும். அதாவது வளங்களுக்கு பெருமதி சேர்த்ததுனால விலை பெறணும். இந்த 2 பண்பும் கட்டாயம் ஞாபகம் வரும். அந்த 2 பண்பும் நீக்கிறதுனால இந்த பொருட்கள், சேவைகள், எண்ணங்களை நாங்க பொதுவாகவே எடுத்துக்குவோம். இதெல்லாம் வெளியீடுகள் எடுப்போம். அப்ப வெளியீடுகள் இந்த ப்ரோசஸுக்கு உட்பட்ட ஒரு விஷயம், அதனால அது வராது. ஓகே, 3வது ஆன்சர் கொடுத்தீங்கன்னா பார்ப்போம். 2வது விஷயம் நிர்வாகம், நிதி, சந்தைப்படுத்தல், உற்பத்தி. நான் சொன்னேனே அடுத்த காலத்தை பேசும் என்று சொல்லி இந்த கருமம். அப்ப உள்ளீடு நாங்க எவ்வளவு போட்டாலும் இந்த கருமத்தை செய்யாம ஒரு நாளும் வெளியீடு வராது.
அப்ப இந்த கர்மம் நடந்தாதான் வெளியீடு வரும். அப்ப செய்முறையில இதுவும் தொடர்பு படுறதால அதுவும் அதுகளுக்கு வராது. மூணாவது வியாபாரம், வர்த்தகம், வணிகம், உற்பத்தி. அது ஒரு ஆன்சர் பேப்பர். நாலாவது அந்திக்கிறான் நிலம் உழைப்பு மூலதனம் தகவல். நான் சொன்ன மாதிரி 7 உள்ளீட்டுல அந்த 4 உள்ளீடு மேய்க்கு. அப்ப 4 உள்ளீடுன்றது அந்த செயற்பாட்டுடைய ஒரு முக்கியமான கர்மம். அப்ப அதுவும் இந்த செயற்பாட்டுக்குள்ளே அப்ப அதுவும் அதையலாம். அதே 5வது அந்திகான் அறிவு, தகவல், காலம், முயற்சி. நான் சொன்ன அதுவும் நான் சொன்ன 7 உள்ளீட்டுக்குள்ளே அந்த 4 உள்ளீடு மீக்கி. அப்ப 4 உள்ளீட்டு கர்மத்துக்குள்ள இருக்கிறனால உள்ளீடு நிலைமாற்ற செயற்பாடு கர்மத்துக்குள்ள அதுவுமே. அவையில தெளிவா இல்லாத விஷயம் வியாபாரம், வர்த்தகம், வணிகம், உற்பத்தி. இல்ல அது உள்ளீட்டு கர்மத்துக்குள் வராது. இதை யூஸ் பண்ணி எங்களுக்கு எடுக்கிறமான வெளியீடாகவும் அதை எனக்கு தெளிவா அதை எனக்கு ஒரு வெளியீடாகவும் அதை எனக்கு யூஸ் பண்ண. அப்ப அதனால 3வது ஆன்சர் தான் அதுக்கான ஆன்சரா வரும். இது கிளியரா உங்களுக்கு குயிக்கா பார்த்த விஷயம் எல்லாம் கிளியரானு சொல்லுங்க. இதுவரைக்கும் பார்த்த விஷயம் எல்லாம் கிளியரா? சிம்பிளா ஜஸ்ட் ஒரு ஒன் தியரி, உள்ளீட்டு வெளியீடு நிலை மாற்றம் என்ற விஷயம் சிம்பிளான ஒரு தியரி. இந்த தியரியில இவ்வளவு கொஸ்டின்ஸ் எங்களுக்கு எடுக்கல. அதெல்லாம் ஞாபகம் வச்சோம். தானே? அப்ப ஓகே, நான் இதை ரெக்கார்டிங்க நாளைக்கு மார்னிங் சென்ட் பண்றேன். சரியா? கிளியர் இல்லாட்டி ஏதாச்சும் ஒரு விஷயம் கிளியர் இல்லாட்டி சொல்லுங்க. எங்களோட கிளாஸ் இப்படிதான் போகும். சரியா? நான் எல்லாத்துக்கும் சொல்லுவேன், எங்களோட வளமையான கிளாஸ் இப்படிதான் போகும். சம்டைம் இதுல ஏதாச்சும் மாற்றம் செய்யணும் ஐடியா இருந்தா எக்ஸாமுக்கு கைட் மட்டும் படிச்சால் போதுமா சார்? ஒன்லி கைட். ஓகே, எக்ஸாமுக்கு கைட் மட்டும் படிச்சா போதுமானு கேக்குறீங்க. பிசினஸுக்கு வந்து 90% மேல கைட் தான் வரும். ஆனா கைடு நான் சொன்ன மாதிரி பாடமாக்க மட்டும் வாணும். நான் சொன்னேன் எங்கட பொடி 2 பாடமாக்கினு சொல்லி பாடமாக்கினா ரிசல்ட் சீக்கு தான் வரும். அப்ப பாடமாக்காம பாடமாக்கின விஷயத்த பிராக்டிகலி கொடுக்கும் தெரிஞ்சுக்கணும். அதான் பிசினஸ். பாடமாக்கினவனும் எடுக்க போறல, தனிக்கிற பிராக்டிக்கல் மைண்ட் ஈக்கணும் எடுக்க போறல. ரெண்டும் கொலபரேட்டிவ் ஆயிருந்தவன் மட்டும் தான் எடுப்பான். அவ கைட் மட்டும் தாராளமா போதும் ஒரு டொப்பானே போறதுக்கு. அப்படி உங்களுக்கு எடிஷனல் நோட்ஸ் எல்லா நோட்ஸையும் நான் தருவேன். சார் எடிஷனல் நோட் உங்களுக்கு தேவையான எல்லா நோட்ஸையும் தருவேன். அப்ப அது உங்களுக்கு தாராளமா போதும். அப்ப கைடை தாண்டி வர போறல்ல, கைடே போதும். அதே மாதிரி கைடை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு தெரிஞ்சுக்கும். சரியா? அதுதான் முக்கியம். அப்ப நான் சொன்ன மாதிரி பேப்பர் கிளாஸ் என்னோட வளமையா இப்படித்தான் போகும். என்னோட டார்கெட் வந்து பேப்பரை கம்ப்ளீட் பண்றது இல்லை, எல்லா ஓவராலான கொஸ்டின்ஸையும் கம்ப்ளீட் பண்றது. சரியா? அப்ப இதுல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னா கட்டாயம் சொல்லுங்க. நேற்று போட்டிருந்த எக்கனாமிக் கிளாஸ் மோஸ்டான ஆக்கள் போட்டிருந்தாங்க. ஓகே, மோஸ்டான ஆக்கள் போட்டிருந்தாங்க. என்னன்னு சொன்னா ஃபீட்பேக் எக்கனாமிக் கட்டாயம் இன்றைக்கு ஃபீட்பேக் போடுங்க. பிசினஸ் போடாதவங்க நான் அடுத்த கிளாஸுக்கு ஷூரா ஜாயின் பண்ண மாட்டேன். என்ன சொன்ன நான் போடாதவங்களை நீங்க ஃபீஸ் கட்டினாலும் நோ ப்ராப்ளம், போடாதவங்க அடுத்த கிளாஸ்ல ஜாயின் பண்ண மாட்டேன். கட்டாயம் ஃபீட்பேக் உங்களோட குரூப்லயோ இண்டிவிஜுவல்லயோ போடுங்க. ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ண சொல்லுங்க, நாங்க ட்ரை பண்ணோம் சேஞ்சஸ் பண்ணதுக்கு. இப்படிதான் பேப்பர் கிளாஸ் எங்கட போகும். ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் போகும். ஃபைனல் எக்ஸாம் வரைக்கும் நீங்க ஃபுல்லா பேப்பரை சரியா மெயின்டைன் பண்ணி வருவீங்கன்னா உங்களோட புக்கை நான் சொல்றேன், வாரண்டி பண்ணி சொல்றேன், இதை தாண்டி ஒரு கொஸ்டின் கேட்க மாட்டோம். சரியா? ஏன்னா அவ்வளோக்கு ஒரு விஷயத்த நாங்க எவ்வளவு எடுக்கிறோம் அவ்வளோ புளிஞ்சு எடுத்துக்கிறோம். அப்ப டவுட் இருந்தா நீங்க போடுங்க. அப்ப நாங்க இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்ணுவோம். ஏதாச்சும் டவுட் இருந்தா கட்டாயம் வாட்ஸ்அப் போடுங்க. அதே மாதிரி ஸ்பீட் பேக்கை போடுங்க. ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும் அதையும் சேர்த்து போடுங்க. வளமை நான் சொல்லாம சனி ஞாயிற்றுக்கிழமை தான் பிசினஸ் பேப்பர் கிளாஸ் இருக்கும். செமினார்ஸுக்கு ஜாயின் ஆகிறவங்களும் ஜாயின் ஆகி கொள்ளிடும். அதுலயும் நாங்க வித்தியாசமா தான் நீங்க ஜாயின் பண்ண வேலையும். அப்ப ஏதாச்சும் டவுட் இருந்தா கேட்கிறோம். அப்ப நாங்க இந்த கிளாஸ் வைண்ட் அப் பண்ணுவோம். கலந்து கொண்டதுக்கு ஜஸாக்கல்லாஹ். மீண்டும் அடுத்த பேப்பர் கிளாஸ் வரைக்கும் ஜாயின் ஆகும். அடுத்த பேப்பர் கிளாஸ் வரைக்கும் அடுத்த பேப்பர் கிளாஸ்ல சந்திப்போம். நாங்க எண்ட் பண்றேன். ஜஸாக்கல்லாஹ் கலந்து கொண்டேன். தேங்க்யூ.